सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி ராமாயண கதையை பார்த்துன்னு வரோம். அதில் விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. அவர் எப்படி பிரம்ம ரிஷி ஆகிறார் அப்படின்றது தான் விசேஷம். எப்படி ஒரு பிராமணன் ஆகிறதுக்கு, ஒரு பிராமண தன்மை அடைவதற்கு சத்திரியனாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் பிராமணத்தன்மை அடைவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறார் பாருங்கள். அந்த தன்மைகளை வளர்த்து கொள்வதற்கு. ஏன்னா மனுஷர்களை ஏமாற்றலாம். மனுஷர்கள் வந்து நான் பிராமணன், நான் பூணூல் போட்டிருக்கேன், நான் பிராமணன், நான் இதெல்லாம் படிக்கிறேன், சாஸ்திரங்கள் படிக்கிறேன், நான் பிராமணன் சொல்லிடலாம். ஆனால் தேவர்களை ஏமாற்ற முடியாது. தேவர்களை சம்மதிக்கணும். பிரம்மதேவர் வந்து நீ பிராமணன் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கணும். அதே சமயத்தில் முக்காலம் அறிந்த பிரம்மதேவர் புத்திரராகிய வசிஷ்டர் ஒத்துக்கணும்னு சொல்கிறார். மகான்கள் அங்கீகரிக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து நம்ம பிறப்பினால பிராமணர், சரி பூணூல் போட்டதுனால பிராமணர், சில இதெல்லாம் சில சாஸ்திரங்கள்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால பிராமணர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த தன்மைகள் உண்மையிலேயே அந்தரங்கத்தில் மனசு சுத்தியாக இருக்கா, காமக்ரோதங்களை ஜெயித்தவங்களாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். அதில் வந்து அவரில் ரொம்ப கஷ்டம். அதில் வந்து வடிகட்டி எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னு நம்ம கரெக்டாக நம்ம அப்படின்னா ரொம்ப ரேராக இருப்பாங்க. அது மாதிரி பிராமணர்கள் கிடைக்கிறது விரல விட்டு எண்ணிடலாம். அப்படி தான் யாரோ சில பேர் தான் இருக்க முடியும். அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா காமக்குலதங்களை ஜெயித்தவங்க யார்? விஸ்வாமித்திரர் ஜெயித்தார். சாதாரண விஷயம் இல்லை. அதனால் ஒரு பிராமணன்னா சும்மா விளையாட்டு கிடையாது. அந்த பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரர் தனி காயத்ரியை உண்டு பண்ணியிருக்கார். வசிஷ்ட காயத்ரி இருக்குது, விஸ்வாமித்திர காயத்ரி இருக்குது. அதே சமயத்தில் விஸ்வாமித்திரர் சில அஸ்திரங்கள்லாம் உண்டு பண்ணியிருக்கார். புதுசாக சிருஷ்டி பண்ணக்கூடியது. சொர்க்கத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உண்டு அவருக்கு. பிரம்மதேவருக்கு சமமான பலம் உடையவர். அதனால தான் பிராமணத்துவம். அந்த பிரம்மதேவருக்கு சமமான சக்தி படைத்தவர் விஸ்வாமித்திரர். அப்படின்னும் போது நம்ம எல்லாரையும் வந்து பிராமணர்கள்னு சொல்ல முடியாது. அதனால் பிராமணன்னா அது பெரிய குவாலிட்டி, அது பெரிய தகுதி வேணும். அந்த தகுதி எப்படி வளர்த்துக்கிறார் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சுனர்சேபனுடைய கதையை பார்த்தோம். சுனர்சேபன் கதையினால் மந்திரங்களை உபதேசித்து காப்பாற்றினார். ஆனால் தன் பிள்ளைகளை சபிச்சிட்டார். அந்த சாபத்தினால் மறுபடியும் தன் பிள்ளைகளை சபிச்சு மறுபடியும் தபச வரையம் பண்ணிட்டார். இப்படி கடும் தவத்து மறுபடியும் தபஸ் பண்ண போகிறார். அப்போ என்னன்னா புஷ்கர கஷேத்திரத்தில் போய் மறுபடியும் 1000 வருஷங்கள் வரையில் கடுமையான தபஸ் செய்தார் புஷ்கர கஷேத்திரத்தில். இப்படி கடும் தவத்தை முடித்து என்ன பண்ணுறார்? மறுபடியும் தபஸ் பண்ண போகிறார் இல்லையா? மறுபடியும் கடும் தபஸை முடித்து ஸ்நானம் செய்த பிறகு பிரம்மாதி தேவர்கள் அங்கே வந்து என்ன பண்ணாங்க? விஸ்வாமித்திரரே, உமது தபஸாலும் புண்ணியங்களாலும் நீர் ரிஷியானீர், அதான் ரிஷித்தன்மையை அடைந்திருக்கிறீர். முன்பு ராஜரிஷி பதவியை அடைந்தீர். இப்பொழுது சத்திரிய தன்மை நீங்கிறதுனால இந்த பதவி
அடைந்தீர் என்று திரும்ப போனார்கள். அப்போ இன்னும் என்னென்னா அந்த சத்திரிய தன்மை நீங்கி இருக்கு, அவள் தான் இன்னும் பிராமணத்தன்மை அடையினா அது இன்னும் பாடுபடணும், இன்னும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ரிஷித்தன்மையை அடைந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. பிரம்மதேவர் முதலான தேவர்கள்லாம் எல்லாம் வந்து சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனால் தன் எண்ணம் இன்னும் நிறைவேறாததால் கௌசிகர் மனம் நொந்து மறுபடியும் கடும் தவம் செய்ய ஆரம்பித்தாராம். அப்போ ரொம்ப நாளாக தவம் பண்ணுறார். அவர் தான் அந்த 1000 வருஷம்லாம் விளையாட்டாக அப்படி விளையாட்டாக தவத்தில் கழிக்கிறார். அப்படி தவத்தில் இருக்கும்போது என்னென்னா நம்ம ஆயுசு குறையாது. ஏன்னா அப்போ பிராணன் அடங்கியது இல்லையா, பிராணன் அடங்கின போது ஆயுசு நீடிக்கும், ஆயுசு குறையாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் விளையாட்டாக வாழக்கூடிய காலம் அது திரேதாயுகம். அப்படின்னும்போது திரேதாயுகமோ கிருதயுகமோ தெரில, கிருதயுகம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் கடுமையான தபஸ் பண்ணுறார் விஸ்வாமித்திரர். அப்போ வெகு காலம் கழித்து ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த புஷ்கர தீர்த்தத்தில் பாருங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது தான் இந்த தேவர்கள்லாம் நம்மளை ஏமாத்துறது. கொஞ்சம் அஜாக்கிரதையாக நாம் இருக்கும்போது தான் இப்போ என்ன பண்ணால் மேனகையை விட்டு அனுப்புகிறாங்க. யார்? இந்திரன். எல்லாம் தேவருடைய ஏற்பாடு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பண்ணுற தப்பு வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எல்லா தேவர்களும் எல்லா தேவர்களும் 1000 கண் உடையவனா இந்திரன். அவன்லாம் அப்படியே சாட்சியாக பார்த்துன்னு இருக்கான். எல்லாரும் பார்க்க தான் நம்ம தப்பு பண்ணுறோமே, நம்ம மறைமுகமாக பண்ணுற தப்பு எல்லாமே எல்லா தேவர்களும் பார்த்துன்னுக்குறாங்க. நல்லா 2 கண்ணோடு பார்த்துன்னு தான் இருக்காங்க. அது இந்திரன் வந்து 1000 கண்களோடு பார்த்துன்னு தான் இருக்கானோ. நம்ம நினச்சிருக்கோம் தனிமையில் தானே இருக்கோம், நம்ம தப்பான யார் பார்க்குறது, எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது அது மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடக்குது பாருங்கள். புஷ்கர தீர்த்தத்தில் வந்து மேனகை என்ற அப்சரஸ் ஸ்நானம் செய்ய வந்தவள். எங்கே? அந்த புஷ்கர தீர்த்தத்தில் மேனகை என்ற ஒரு அப்சரஸ். அப்போல்லாம் தேவர்கள்லாம் தேவதைகள்லாம் அப்சரஸ்திரிகள்லாம் ரம்ப மேனக ஊர்வசி திலோத்தமை இவங்கெல்லாம் வந்துன்னு போயின்னு இருப்பாங்க. அவள் புண்ணிய தீர்த்தங்களை வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயின்னு இருப்பாங்க. அதுவும் விஸ்வாமித்திர மகா தபஸ்வி, இவர் கண்ணுக்கு தெரியும் அந்த தேவதைகள். ஆனால் அந்த மேனகையை பார்த்த உடனே ஒப்பில்லாத ரூப லாவண்யமுடைய அந்த பெண் நீருண்ட மேகத்தில் பாயும் மின்னலை போல, நீருண்ட மேகத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு மின்னல் பாயும் இல்லையா, அது மாதிரி மின்னல் போல் பிரகாசிக்கிறாளாம். அவள் தேவதைகள் இல்லையா, அப்சரஸ்திரி இல்லையா, அப்படி ஜொலிக்கிறா, அப்படி பிரகாசிக்கிறா, அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த ஏரி ஜலத்தில் விளையாடுவதை கண்டு அவள் வந்து ஜலத்தில் விளையாடுவானா, எப்படி ஜலத்தில் இப்போ ஸ்விம்மிங் பூல் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஜலத்தில் ஏரியில் போய் அவள் குளிக்கிறான்னு சொன்னால் எப்படி குளிப்பாள்? முழு ஆடையோடு குளிப்பாள், அரைக்குறை ஆடையோடு தானே குளிப்பாள். அப்போ அவளுடைய அழகு அப்போ மனசை மயக்கக்கூடியது இல்லையா. அதுவும் தேவதைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. மனுஷ ஸ்திரீகளோட 1000 மடங்கு அதிக அழகு படைத்தவர்கள் தான் தேவஸ்திரீகள்லாம். மனுஷ ஸ்திரீகளோட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான அழகு படைத்தவர்கள் தேவஸ்திரீகள். அப்படிப்பட்ட அதில் சிறந்தவள் மேனகை, அதில் சிறந்தவள் ஊர்வசி, அது மாதிரி மேனகை, இவரெல்லாம் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அப்சரஸ்திரீ ஆகிய மேனகையானவள் அந்த ஜலத்தில் அந்த ஏரியில் விளையாடுறாளாம். அவள் நீச்சல் அடிச்சுன்னு அப்படி விளையாடின்னு இருக்கிறான். அந்த விளையாடி கொண்டு இருக்கும்போது அவள் ஸ்நானம் பண்ண வந்துடுறான். அப்போ அவளுடைய கண்டு விஸ்வாமித்திரர் அவளிடத்தில் எல்லையற்ற ஆசை கொண்டாராம். என்னடா அது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் தேவருடைய திட்டம். இந்திரன் தான் அனுப்பி வச்சான் மேனகியை, விஸ்வாமித்திரருடைய தபஸை கெடுக்கிறதுக்குனே அனுப்பி வச்சான். இது மன்மதன் வந்து என்னன்னா பானங்களை பிரயோகம் பண்ண போகிறான் விஸ்வாமித்திரன் மேலே. அவளுக்குள்ள காமத்தை உண்டாக்குறதுக்காக மன்மத பானத்தினால் தாக்கப்படுறார். அதே மாதிரி மேனகியும் தாக்கப்படுறான். மேனகி அதுக்கு தானே வந்தான், இவள் தபஸுக்கு எடுக்க தானே வந்திருக்கா. அதனால் தனிமையில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு அழகான பெண்ணை பார்த்தா யாருக்குமே, எப்படியாப்பட்ட ரிஷியாக இருந்தாலும் சரி, அந்த ஆசை வரதான் செய்யும். அதாவது இந்த காமம் இருக்குது பற்றியா, அது ரொம்ப கொடியது. அழகில்லாத பெண்ணு கூட அந்த காமத்தில் இருக்கும்பொழுது அழகில்லாத பெண்ணு கூட அழகாக தோணும். இது ரொம்ப இது நம்ம பார்க்கணும். பராசர மகரிஷி படகுல போகிறார். அப்போ மச்சகந்தினா அவள் மேலே மீன் நாற்றம் எடுக்கும். அவள் மச்சகந்தின்னு பேர் அவளுக்கு.
அவளை என்ன பண்ணுறாரு, அவளை மீன் நாத்தம் எடுக்குது. ஆனால் அவளிடத்துல இவளுக்கு காமம் உண்டாயிடுச்சு. யார்? பராசர மகரிஷி. ஆசை அதிகமாகிடுச்சு. அப்போ சுற்றி மேகங்களை மூட செய்து யாருக்கும் தெரியாமல் அவளை பார்த்து ஆசைப்பட்டார். அப்போ சொல்கிறார், சுவாமி நீங்கள் ரிஷிகள், நாங்களும் வந்து செம்படவனுடைய பெண், நானும் மீனவர் குலத்தில் பிறந்தவள், என்ன போய் நீங்கள் வந்து ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்குறா. யார்? அந்த மச்சகந்தி. அப்போ சொல்கிறார், நீ மீன் நாற்றம் உடையவளாக இருந்தால் நீ பரிமளகந்தியாக மாறிடும் சொல்லி அவளை பரிமளம் வீசும்படியாக தன் தபசக்தினால் அவளை பரிமளகந்தியாக நல்லா சுகந்தம் வீசக்கூடியவளாக மாற்றிட்டார் அந்த சத்தியவதி என்ற பெண். அப்போ அந்த சத்தியவதியினோடு சேர்றார். சேர்ந்த பிறகு தான் அவருக்கு வியாசர் அவதரிக்கிறார். அப்போ அப்படியேப்பட்ட மகரிஷிகள்லாம் கூட அந்த ஆசை அவளுக்குள்ளே, அதான் தெய்வ செயலுன்றது. அந்த ஆசை அவர்களுக்குள்ளே உண்டாகுதுன்னா, அப்போ ஒரு மச்சகந்தி மீன் நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த செம்படவு பெண்ணிடத்தில் கூட பராசர மகரிஷிக்கு ஆசை வந்ததுன்னா அதுதான் காமம். அந்த காமம் வந்து கொடியது. அப்போ அசுத்தமான அந்த இச்சை கூட சுத்தமாக தோணும். அப்போ ரொம்ப சுவையுடையதாக தோணும். அசுத்தமானது அது அந்த இச்சையானது, ஆனால் அது கூட சுத்தமுள்ளதாக, அது கூட சுகமுள்ளதாக அப்படின்னு தோணும். அப்போது அந்த காம உணர்வு அவனுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னா, அதுவும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து, அதுவும் பார்த்தா யாரும் இல்லை இந்த சமயத்தில் அப்படின்னும் போது, அழகான பெண்ணு அப்போ நீச்சல் விளையாடிட்டு இருக்கிறா. அந்த புஷ்கரத்தை தள்ளும்போது யாருக்கு தான் ஆசை வராது? அப்படிப்பட்ட ரிஷியாகிய விஸ்வாமித்திரரே மயங்கினார் அப்படின்ட்டு எத்தனை இடத்துல இது உதாரணமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தபஸ்வி, சிறந்த மகிழ்ச்சி, திரிசங்கருக்கு சொர்க்கத்தையே நியமித்தவர், அப்படிப்பட்ட தபசக்தி உடையவர், அப்படிப்பட்ட வசிஷ்டருடைய புத்திரர்களை கூட சபிக்கக்கூடிய தன்மை உடையவர். எல்லாரும் சண்டர்லாம் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து மகரிஷி பதவி அடைஞ்சார், ராஜரிஷி பதவி அடைஞ்சார், பிரம்மதேவரே நேரில் பார்த்தார், சங்கரனே நேரில் பார்த்தவர். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திர மகரிஷியே மேனகிடத்தில் மயங்கினார் அப்படின்னு அது ஒரு பெருசாக நம்ம அது ஒரு பிளாக் மார்க் விழுந்துருச்சு இல்லையா? அது எல்லாரும் அது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா? விஸ்வாமித்திரே மேனகியில் மயங்கினார், விஸ்வாமித்திரே மேனகியத்தில் மயங்கினார். அது இந்த கட்டம்தான், இந்த கட்டத்தில் தான் அது நடக்குது. அப்போ சூழ்நிலைகள் அந்த இடத்துல ஒரு வசந்த காலம் உண்டாகுவான் இந்திரன். அப்போ இந்திரன் வந்து என்னன்னா குயில் மாதிரி வந்து அந்த அழகான அந்த பாடல்கள் ஒலிக்கும் அந்த சமயத்தில். அப்போ மன்மதன் வந்து சரியாக நமக்குள்ளே காமத்தை உண்டாக்கக்கூடிய பானங்களால் நம்ம ஹிருதயத்தில் காமத்தை உண்டாக்குற பானங்களால் தைக்கும்போது நம்ம மனசில் அந்த காம உணர்வு ஏற்படும். அப்போது சூழ்நிலையும் அனுகூலமாக இருக்குது, நம்ம மனசுலேயும் ஆசைகள் அதிகமாக இருக்குது. அந்த பெண்ணும் அனுகூலமாக இருந்தால் அது பிறகு என்ன? தவறுதல் நடக்கிறதுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும்போது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தானே. சரி, தவறுகள் நடக்காமல் இருக்க முடியாது. அப்படி தான் அந்த மேனகை இடத்துல ஆசை கொண்டார். தனியாக ஒரு பெண்ணு குளிரான், யாரோ ஒரு பெண்ணு குளிரான்ட்டு போக வேண்டியது தானே. அவளை போய் விசாரிக்கணும். ஏன் அவள் பின்னாடி போகணும்? அவளையும் விசாரிக்கணும். ஆசை, உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது, அதனால தான் போய் விசாரிக்கணும்னு தோணுது. அதனால தான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், அந்த ஏரி ஜலத்தில் விளையாடுவதை கண்டு விஸ்வாமித்திரர் அவளிடத்தில் எல்லையற்ற ஆசை கொண்டு, பெண்ணே சேமமா அப்படின்னு கேட்குறாராம். அவள் சேமமாக இருந்தாருன்னா இல்லைன்னா என்ன இவருக்கு என்ன வந்தது? அவளை போய் சேமமான்னு ஏன் கேட்கணும்? இவர் ரிஷி, சரி பெண்களை திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தபஸ் பண்ணலாம் இல்லையா? அவளை போய் சேம விசாரிக்கிறார். எப்படி? அதாவது இது நம்ம பெரிய பாடம். அது பெண்களிடத்தில் போய் நம்ம என்ன சேம விசாரிக்கிறது? அவரிடத்துல எதுக்கு போய் பண்ணணும்? பக்தர்களே ஆனால் கூட சரி வேணாம். அந்த இளம் பெண்களிடத்தில் நம்ம பழகிறத தவிர்க்கணும், கண்டிப்பாக தவிர்க்கணும். அவரிடத்துல பெரியவங்களாக இருந்தால், வயசானவங்களாக இருந்தால் பரவாயில்ல, அவங்கள பேசலாம், பக்தர்கள் பேசலாம், ஓகே. இளம் பெண்கள் இடத்துல போய் தனியாக இருக்கும்போது போய் பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது நம்ம ஆன்மீகத்துக்கு பெரிய எதிரி. அது அவங்கள போய் நல்லதும் விசாரிக்க வேணாம், கெட்டதும் விசாரிக்க வேணாம், எதுவுமே வேணாம். அவர்தான் பேச்சு வச்சுக்கிறதே தப்பு. அது தவறான வழிக்கு வழிவகுத்துரும். அதுதான் போய் அங்கே போய் கேட்குறாரு விஸ்வாமித்திரர், பெண்ணே சேமமா, இங்கே என்னுடைய ஆசிரமத்தில் என்னுடன் வசித்து கொண்டிரு, என் கூட வரையா அப்படின்னு கூப்பிட்றாரு. என் ஆசிரமத்தில் என் கூட வரையா, என் கூட வசித்து கொண்டு இருக்கு, எனக்குள்ளே வசித்து கொண்டிரு அப்படின்னு அழைக்கிறார் அந்த பெண்ணை. அவள் அதுக்கு தானே வந்திருக்கா, இவள் தபசை கொலைக்கிறது தானே வந்திருக்கா அப்படின்னு எனக்கு வெளிப்படையாகவே சொல்கிறார் அவர். விஸ்வாமித்திரர் வெளிப்படையாக சொல்கிறார், ஒரு ரிஷி, ஒரு பெரிய மகாத்மா, தபஸ்வி. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், எனக்கு உன்னிடத்தில் உள்ள ஆசைக்கு அளவில்லை, மன்மத பானத்தினால் புத்தி மயங்கி இருக்கக்கூடிய மன்மத பானங்களால் தாக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது நல்லா தானே சுகமாக. அந்த மன்மத பானங்கள் வந்து அப்படியே புண்ணா நோகலையே,
அது சுகம், அந்த உணர்வுகள் அந்த மன்மத பானங்கள் தாக்குறது சுகமாக தானே இருக்குது. அப்படின்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. அப்போ அது சுகமானது தான் தோணும். ஆனால் சுகமான எதிரி என்னன்னா மன்மதன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சுகமான எதிரி அதுதான் பகவான் கீதையில் சொல்கிறான், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா. மகாசனம் எவ்வளோ அனுபவிச்சாலும் திருப்தி அடையாதது, மகா பாப்பமா பெரிய பாவத்தை உண்டாக்கக்கூடியது. வித்யனும் இக வைரினும், இதை எதிரி என்று தெரிந்து கொள். அது வரும்பொழுதே அது அதாவது என்னென்னா உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சுகத்தை கொடுத்து நம்மளை பாழுங்கணத்தில் தள்ளக்கூடியது இந்த காமம். சுகத்தை மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு பெரிய எதிரியாம். வித்யனும் இக வைரினம், வைரினம் எதிரி. வித்யனும் தெரிஞ்சிக்கோ, அது எதிரின்னு தெரிஞ்சிக்கோ. அது சுகமுள்ள நம்மளுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு உணர்வு, அது சுகமளிக்கக்கூடியது அப்படின்னு அது கூட உறவாடாது, அதை நண்பன் நினைக்காத, அது எதிரின்னு நினை அந்த காமமானது அப்படின்னு பகவான் சொல்கிறார் கீதையில். எத்தனை பகவான் சொன்னாலும் எத்தனை பேர் திருந்துவாங்க? மறுபடியும் அது அந்த காமத்தில் தானே போய் விழுறாங்க, அந்த இளம் பெண்கள் இடத்துல போய் ஆசை கொண்டு. பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனால் பக்தர்கள், இவர் தபஸ் பண்ணுறாரு, ஆனால் பக்தர்கள் நிறைய பேர், பக்தர்களில் கூட சரியாக பக்தி பண்ணலைன்னா பக்தியில் பக்குவம் அடையாதவர்கள் நிறைய பேர் இது போல் வீழ்ச்சி அடைகிறாங்க, அதையும் பார்க்குறோம். ஆனால் ஹரிதாஸ் தாகூர் அப்படிப்பட்ட லக்ஷஹீரான்ற பெண்ணிடத்தில் அவ்வளோ அழகி, அதெல்லாம் சுலபமாக மயங்கிடுவான்னு சொல்லி முஸ்லீம் குலத்தில் பிறந்தவர் ஹரிதாஸ் தாகூர். ஆனால் ஹரிநாமத்தை அனவரதம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு 3 லட்சம் நாமா சொல்லுவாராம். அப்போ நாமா அவர்கள் உணர்வுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த பௌதிகமான காம உணர்வை போக்கி கிருஷ்ண உணர்வை உண்டாக்கிடும். கிருஷ்ண உணர்வு, ராம உணர்வு, அந்த பகவத் அந்த ஆத்ம உணர்வை உண்டாக்கிடும். கிருஷ்ண உணர்வை உண்டாக்கிடுச்சுன்னா அவர் காமெல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த உணர்வு, அந்த காம உணர்வு அவர்களுக்குள்ளே எழும்பாது. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த லக்ஷஹீரான்ற பெண்ணிடத்தில் ஆசையே வரல அவருக்கு. அந்த லக்ஷஹீரா பெண்ணு மயக்க பார்க்குறான். அப்போ சொல்கிறார், எனக்கு என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஒரு பெரிய மகாத்மா இல்லையா ஹரிதாஸ் அவர் இடத்துல போய் கேட்குறான். இவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னே அவன் ராமச்சந்திரகான்னு ஒருத்தன் அவன் ஹரிதாஸ் தாகூருடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த லக்ஷஹீரன்ற பெண்ணை ஒரு வேசியை அனுப்பி அவருடைய பேரை கெடுக்கணுன்ட்டு. அவர் மகாத்மாவாக ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவள் இடையூறு பண்ணுறான். நான் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறார், நான் 3 லட்சம் நாமா சொல்லணும் ஒரு நாளைக்கு, நான் இன்னும் நாமா முடித்த பிறகு அவன் ஆசையை பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லி 2 நாள் அது மாதிரி ஒரு நாள் பார்த்தா இன்னும் முடியலம்மா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். மறுபடியும் அதே மாதிரி நாமா சொல்கிறார், இல்லை முடியல. 3ஆவது நாள் பார்த்தா கூட சேர்ந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவள் சிறந்த தபஸ்வினியாக மாறிட்டாள். இப்போ ஹரிதாஸ் தாகூரை மயக்க வந்த லக்ஷஹீரா மயங்கி போய் அவள் என்ன பண்ண சிறந்த பக்தியாக மாறிட்டாள், சிறந்த தபஸ்வினியாக மாறிட்டாள். ஹரிதாஸ் தாகூர், தெரியுமா நீ வரப்போகிறேன்னு, நீ எதனால் வந்திருக்க, யார் அமிச்சாங்கன்னு கூட உனக்கு தெரியுமா, ஆனால் உன்னை பக்தியாக மாற்றி இந்த ஆசிரமத்தில் உன்னை தங்க வைக்கிறதுக்காக தான் நான் காலம் கடத்தினேன். அதனால் நீ இங்கேருந்து கொண்டே ஹரிநாமத்தை நிறைய 3 லட்சம் நாமா நீ சொல்லி கொண்டிரு, உனக்கு தேவையான சாப்பாடு வசதிகள் எல்லாமே உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணால் அந்த ஆசிரமத்தை விட்டு வேறு ஆசிரமத்துக்கு போயிட்டார் ஹரிதாஸ் தாகூர். இப்போ என்னென்னா அவள் இவருடைய சங்கத்தை மேற்கொண்டதால் அவள் புனிதம் அடைந்தாள், இவர் அசுத்தம் அடையலை. ஹரிதாஸ் தாகூர் அசுத்தம் அடையலை, களங்கம் அடையலை. ஆனால் அவள் அந்த லக்ஷஹீரான்றவள் புனிதம் அடைந்தாள். அது நம்ம இந்த கலியுகத்தில் நடந்த விஷயம், 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது, புரியுதுங்களா? ஆனால் அப்போ திரேதா யுகத்திலேயே, ஆனால் பக்தி பண்ணாமல் தபஸ்ன்னு பண்ணால் இது மாதிரி இடையூறுகளை போய் மாட்டிக்க வேண்டியது தான். பக்தியில் சிறந்த பக்குவம் அடைஞ்சவர் ஹரிதாஸ் தாகூர். பக்குவம் அடையாத ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களும் இது மாதிரி வீழ்ச்சி அடைகிறாங்க. காமக்குரோதத்தினால் வீழ்ச்சி அடைவாங்க கண்டிப்பாக. ஆனால் தபஸ்வியாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வீழ்ச்சி அடைவாங்க. அப்படிப்பட்ட தபஸ்வியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் இந்த மேனக இடத்துல மயங்கிறார். என் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு கூப்பிட்றாரு. என் வீட்டில் என்னுடைய ஆசிரமத்திலே வசித்து கொண்டிரு அப்படின்னு கூப்பிட்றாரு. எனக்கு உன்னிடத்தில் உள்ள ஆசைக்கு அளவே கிடையாது. மன்மதமானத்தினால் புத்தி மயங்கிருக்கும் என்னை அங்கீகரித்து என்னுடைய தாபத்தை போக்குவாயாக என்று கேட்கிறார். அப்படியே வெளிப்படையாக கேட்குறாரு. இதெல்லாம் என்னுடைய ஆசையை போக்கிடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மகரிஷி
என்ன பண்ணுறது மகாத்மா. ஆனால் அவள் அதுக்கு தான் வந்திருக்கா, இந்திரன் அதுக்கு தானே அனுப்பிச்சான். அவள் காத்துன்னு இருந்தாள். அவளாக இவர்களை மயக்கலை, எல்லாம் பண்ணல. இவராக போய் அந்த ஏரியில் அந்த பெண்ணு விளையாடுற அழகை பார்த்த உடனே, அவள் நீச்சல் விளையாட்டு விளையாடுற அழகை, அந்த அரைக்குறை ஆடையோடு அவள் நீச்சல் அடிக்கிறாள். அந்த அழகை பார்த்த உடனே இவருக்கு மனசு கலங்கி போச்சு. உடனே அவள் இடத்துல ஆசை கொண்டு வெளிப்படையாக கேட்குறார், உன்னோட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய ஆசிரமத்தில் இரு அப்படின்னு கேட்குறார். அவளும் என்ன பண்ணார், அப்படியே என்ன பண்ணால் ரிஷி விஸ்வாமித்திரரோட சந்தோஷமாக இருக்கிறான். இது நிரந்தரம்னு நினச்சிட்டார் இவர், இவன் மனைவி மாதிரி இருப்பான்னு. ஆனால் தேவர்கள், அப்சர ஸ்திரீகள், இந்திரனால் அனுப்பப்பட்டவர்கள், திடீர்னு இந்திரன் கூப்பிட்டா போயிடுவா. இவெல்லாம் நிரந்தரமாக மனைவியாக இருக்க மாட்டா. புரியுதுங்களா? அழகுன்றது நிரந்தரமானது கிடையாது. அதே சமயத்தில் நம்ம ஆசைகளும் நம்ம சொர்க்கம் போல் இருக்கும் அந்த சௌக்கியம்லாம். ஆனால் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறது நிரந்தரம் நினச்சின்னு இருக்கோம், கிடையாது. அதனால் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பகவத் பக்தி சௌக்கியம் ஒன்று தான் நிரந்தரமானது. சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய கிருஷ்ண சௌக்கியம் மட்டும்தான் நிரந்தரமானது. ராமருடைய சௌக்கியம் மட்டும்தான் பரபிரம்ம ஸ்வரூபமாகிய அந்த பிரம்மானந்தம், பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம், அதுதான் எல்லையற்றது, அதுதான் நித்தியமானது. இந்த சௌக்கியம்லாம் நிரந்தரமற்றது. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்னன்னா அந்த சௌக்கியம் பெருசாக தோணாது. எவ்வளோ நாள் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும்? அவ்வளோதான். அது நிரந்தரமற்றது. அப்போதைக்கு அது சௌக்கியமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த க்ஷணம் சௌக்கியமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் சௌக்கியத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம தபஸை இழந்துடுறோம். நம்ம பண்ணுற புண்ணிய காரியங்களுடைய தபஸெல்லாம் நம்ம இழந்துடுறோமா. அதான் சொல்ல, மகா பாபத்தை உண்டாக்கக்கூடியது. பாபம்னா களங்கம். அந்த பாப களங்கங்கள் நம்ம மனசில் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அது என்ன, அவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓட்டக்குடத்தில் நீர் வார்த்துற மாதிரி தான், வேஸ்ட்டாக போயிடும். அப்படி தான் விஸ்வாமித்திரர் தபஸ் இழந்தார். 10 வருஷம் வரைக்கும் அவளோட சந்தோஷமாக இருந்தாராம். 10 வருஷன்றது இன்றைக்கி ஒரு நாள் மாதிரி, அன்றைக்கி 10 வருஷம் ஒரு நாள் மாதிரி கழிஞ்சிடும். எப்போ சுகத்தில் காலம் சீக்கிரமாக போயிடும் காலம். ஆனால் துக்கத்தில் காலம் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தா ஒரு யுகம் போல் போகும், கஷ்டமாக போகும். சுகத்தில் 10 வருஷம் ஒரு நாள் மாதிரி போயிடுச்சு அவருக்கு. அவளோட சந்தோஷமாக இருந்தது அந்த அப்சரஸ்திரீ மேனகை இடத்துல. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, எதுக்கு நான் ஜாக்கிரதையான இது மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கும்பொழுது தான் இது மாதிரி எண்ணங்கள்லாம் தாக்கும். நம்ம ஜாக்கிரதையாக எப்போவும் நம்ம மனசை ஜாக்கிரதையாக வச்சுக்க முடியாது. பக்தர்களே ஆனாலும் சரி, நான் சிறந்த பக்தர்கள் சொல்கிறேன், சிறந்த பக்தர்களே நான் சொல்கிறேன் என்னென்னா, பௌதிகவாதிகள் அது சகஜம், ஓகே, குடும்பத்தில் ஈடுபடுறது. ஆனால் பக்தர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும், காமக்குலத்தில் ஜெயிக்கணும். அப்போ மாயைக்கு எதிரான போராட்டம் தான் ஆன்மீக வாழ்க்கையே. அந்த மாயைக்கு எதிரான போராட்டத்தில் முன்னேற்றம் கால் வைக்கும்போது இது மாதிரி இடையூறுகள்லாம் பயங்கரமாக தாக்கும். நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கும்போது அந்த கலிபுருஷன் இது மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்து பரிசுத்துக்கு கோபத்தை உண்டாக்கிட்டான் கலிபுருஷன். அது மாதிரி காமத்தை உண்டாக்கும். இப்போ விஸ்வாமித்திரர் காமத்தை உண்டாக்கும்படி செய்துச்சு தபஸை குலைக்கிறதுக்கு. அப்போ நம்ம ஆன்மீகத்தில் பயணத்தில் போகும்போது சாதாரண விஷயம் இல்லை. இதிலெல்லாம் அடிபட்டு கீழே விழுந்து, அடிபட்டு மறுபடியும் பள்ளத்தில் விழுந்து, மறுபடியும் மேலே ஏறி, திரும்பியும் கீழே விழுந்து ஏறி, இதுபோல் இறங்கணும், இது மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவித்து தான் மேலே போக வேண்டியது இருக்குது. அதனால் ஆன்மீக பாதையிலே அப்படி தான். அதனால் அது எப்போ தாக்கும்னா, நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும்பொழுது தான் தாக்கும் இது மாதிரி எண்ணங்கள்லாம். நம்ம ஜாக்கிரதையாக மனசை வச்சுக்க முடியாது. எப்பொழுதும் மனசை ஜாக்கிரதையாக கிருஷ்ண பக்தியிலேயே நம்ம தலைச்சிருக்க முடியுமா, ராம் பக்தியில் தலைச்சிருக்க முடியும். எப்போ நம்ம அஜாக்கிரதையாக அந்த சமயத்தில் இந்த எண்ணங்கள் தாக்கும். அந்த எண்ணங்கள் தாக்குறது நம்ம எண்ணங்கள் கிடையாது. நம்ம எண்ணங்கள் மூலமாக தேவர்கள் செயல்படுகிறார்கள். நம்ம தபஸை குலைக்கிறதுக்காக, நம்ம புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக. புரியுதுங்களா? நம்மளுக்கு பூர்ண பலன், அந்த புண்ணியத்தினுடைய பூர்ண பலன் கிடைக்காதபடி செய்வதற்காக இந்த தேவர்கள் நம்மளை இடையூறு பண்ணுறாங்க. அது தேவர்கள் பண்ணலாம், இல்லை கலிபுருஷன் பண்ணலாம். அதாவது எப்படியாவது நம்மளுக்கு இந்த இடையூறு வந்துடும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா, இது நிரந்தரம்னு நினச்சிடக்கூடாது. இந்த சௌக்கியம் இப்போது கட்டின மனைவியே நிறைய பேருக்கு நிரந்தரமாக இருக்கிறதில்ல இல்லையா? டைவர்ஸ் வாங்கின்னு போடுறாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறோம். அப்போது எல்லாம் அப்படின்னும்போது பூலோகத்தில் இருக்கிற ஸ்திரீகளே நிரந்தரம் இல்லை. அப்படின்னா தேவலோகத்து ஸ்திரீகள்லாம், அதான் சொன்னார் மின்னல்னு சொல்லிட்டாரு. மின்னல் அப்படின்னா ஒரு க்ஷணம் தான், கொஞ்ச நேரம் தான் அவங்களாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறைஞ்சிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்திரன் கூப்பிட்டா போயிடுவாங்க. தேவலோக அதிபதியாக இந்திரன் கூப்பிட்டா போய் தான் ஆகணும். அவன் ராஜா,
அவன் எதுக்காக அனுப்பிச்சானோ அதுக்கு வருவாங்க. அது பிறகு அவங்க ஆசை அவங்க தபஸை குறைச்சிட்டாங்கன்னா அவங்க கூப்பிட்டா உடனே போயிடணும். அப்போது இந்த ஸ்திரீ சுகம்லாம் நித்தியமானது கிடையாது, அனித்தியமானது. ஒரு க்ஷணம் தான் அந்த சௌக்கியம்லாம். அதே மாதிரி அவருடைய அழகுலாம் கூட அழகும் நிரந்தரமானது கிடையாது. உடனே அவர்கள் வந்து வயோதிக கோலம் வந்துச்சுன்னா அப்போ அந்த பெண்ணிடத்தில் ஆசையே போயிடும் அவனுக்கு. எல்லாமே இளமையும் நிரந்தரம் கிடையாது இல்லையா, அழகும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு க்ஷணகாலம்தான். அப்போதைக்கு அது சௌக்கியமாக இருக்கும். ஆனால் அதை நிரந்தரமாக வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களாம் தோல்வி அடைஞ்சு கட்சியில் மன உளைச்சலுக்கு தான் ஆளாகணும். அப்போது பாருங்கள், சௌக்கியத்தை கொடுத்தா ஆனால் ஏமாற்று நோக்கத்தோடு தான் பழகினான். யார்? விஸ்வாமித்திரரை ஏமாற்று நோக்கத்தோடு தான் பழகியிருக்கான். என்னென்ன தபஸை குலைக்கிறதுக்காக. பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். அது மாதிரி இது அப்சர ஸ்திரீகள் இடத்துல உள்ள சௌக்கியம் மட்டும் இல்லை, பூலோக ஸ்திரீகள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய மைதுன சௌக்கியம் கூட நிரந்தரமற்றது தான். எல்லாமே பார்த்தா நல்லா தெரியும் நமக்கு, அது நம்ம அனுபவத்திலே உணர முடியும். அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத சௌக்கியம் அப்படின்னு நல்லா தெரியும். அழகும் நிலையற்றது, அந்த இளமையும் நிலையற்றது, அந்த சௌக்கியமும் நிரந்தரமானது இல்லை. 5 நிமிஷம் சௌக்கியம் தான், அதெல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறமா உன்னுடைய எவ்வளோ உனக்குள்ளே இருக்க எவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் நம்ம இழக்கிறோம். நம்முடைய தபஸை இழக்கிறோம், நம்ம சக்தியை இழக்கிறோம், நம்ம வீரியத்தை இழக்கிறோம். எப்படிப்பட்ட பலவீன நிலையை நம்ம அடையிறோம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படியேப்பட்ட சக்தியெல்லாம் இழந்து தான் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கணுமா? ஏன் மறுபடியும் அந்த சக்தி நமக்குள்ளே உருவாக்குறது எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? அதெல்லாம் சாதாரண விஷயமா? அதனால் எதையுமே சொல்கிறேன், இந்த சரித்திரங்களாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும். இதில் வந்து எவ்வளோ பாகவதத்தில் புருரவ சரித்திரம், ஊர்வசி இடத்துல மயங்கின சரித்திரம் இருக்குது. அதை பற்றி பாருங்கள். அவன் எவ்வளோ வருத்தப்படுவான் தெரியுமா? அவளிடத்துல போய் காலத்தை விரயம் பண்ணிட்டேனே, நான் எப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி, என் தன்மை இழந்து அவளிடத்துல ஊர்வசி காலில் அதாவது பெண் கழுத காலில் ஒதிக்க பின்னாடி ஆண் கழுத பின்னாடி ஓடுற மாதிரி நான் ஓடினேனே, அந்த ஊர்வசியினுடைய சௌக்கியத்துக்காக, அவருடைய அதர சுகத்தை, அவருடைய இதழ சுவைக்கிறதுக்காக அப்படி ஓடினே, நான் இப்படிலாம் அல்லல் பட்டேனே. அங்கே அப்படி புலம்புறார் 11ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தா தெரியும். அப்போ அப்படி ஒரு காமமா, அப்படி ஒரு பெண்ணாசையா, அந்த பெண்ணாசையினால் வீழ்ச்சி அடைங்க எவ்வளோ பேர். எல்லாமே பெண்ணால் கெட்டவங்க தானே. அதை சொல்லுவாங்களே, இந்திரன் கெட்டதும் பெண்ணால், சந்திரன் கெட்ட பெண்ணாலே. அந்த பெண்ணாசையானது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திரனும் பார்த்து அப்படி தான் சாபத்தை வாங்கி வச்சுருந்தான். அதே சந்திரனும் சாபத்தில் க்ஷயரோகம் வந்துடுச்சு. இந்த சந்திரனுக்கும் சாபம் உண்டாயிடுச்சு. பிரகஸ்பதியினுடைய மனைவி தாரை மேலே ஆசைப்பட்டதுனால அவனுக்கு க்ஷயரோகம் உண்டாயிடுச்சு. குரு பத்தினி இடத்துல விபரீதமாக பழகிறதால சந்திரனுக்கு க்ஷயரோகம் உண்டாயிடுச்சு. அப்போ எல்லாமே கெட்டிருக்காங்க இல்லையா வாழ்க்கையில். பெண்ணால் நிறைய பேர் கெட்டவங்க தானே அதிகம். யோசிச்சு பாருங்கள். பெண்ணை வந்து தாயாக பாவிச்சிட்டானா அவன் இறந்துடுவான். இப்போ ஆஞ்சநேயர் வந்து என்னன்னா ஒவ்வொரு பெண்ணும் தாயாக தான் பார்த்தாரு. அப்படின்னா ராவனுடைய கிரகத்தில் போகிறாரு. ராவணன் கிரகத்தில் போகும்போது பார்த்தா அந்தபுரத்தில் போகிறாரு. அப்போ எப்படி இருக்காங்கன்னா எல்லாம் சாதாரண ஸ்திரீகள் கிடையாது. இந்த ஒரு மேனகி இடத்துல விஸ்வாமித்திர மாயங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி எத்தனையோ மேனகிகளுக்கு அதிகமான அழகுடைய பெண்கள்லாம் நாகலோக ஸ்திரீகள், தேவலோக ஸ்திரீகள், கந்தர்வலோக ஸ்திரீ. கந்தர்வன்னா அப்படி மனசை கவரக்கூடிய அழகுடையவர்களாகிய ஸ்திரீகள்லாம் அங்கே இருக்காங்களாம். எங்கள் ராவனுடைய அந்தபுரத்தில். அந்த பெண்கள்லாம் பார்த்து ஆஞ்சநேயருடைய மனசு கலங்கலை. சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி, ஆஹா இந்த ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டுமே, இங்கே எல்லோரும் என்னென்னா சீதா மாதாவோ, இவள் சீதா மாதாவோன்னு பார்க்கும்போது, தாயாக பார்க்கும்போது அவனுக்கு எப்படி அந்த தவறான எண்ணம் உண்டாகாது இல்லையா? அப்போ அவர் காமத்தை அடியோடு ஜெயிச்சு, எதனால ராம நாமத்தை ரோம் கி ராம் அனவரதும் ராமநாமத்தை ஜெயிச்சவங்க சுலபமாக, இந்த காமத்தெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இதெல்லாம் சுலபமாக ஜெயிச்சுட்டு போயினே இருப்பாங்க அவங்களாம். அதனால தான் நித்திய பிரம்மச்சாரியாக ஆஞ்சநேய சுவாமி என்ன கடைபிடிச்சார் பாருங்கள், பக்தியை கடைபிடிச்சார், பகவான் நாமத்தை கடைபிடிச்சார். அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஜெயிச்சிடலாம். தபஸை மட்டும் கடைபிடிச்சு பக்தியில் வெறும் தபஸு பிரம்மரிஷி அவனுக்காக தபஸை கடைபிடிச்சதுனால மேனகிடத்தில் விஸ்வாமித்திரர் விழுந்தார். யோசிச்சு பார்க்கணும். அதனால் பக்தி தான் சிறந்த பாதுகாப்பு. பக்தி வந்து ஒரு தெளிவான ஒரு மார்க்கம், ஒரு மங்களகரமான மார்க்கம், மகோத்சவமான ஒரு மார்க்கம், மனசில் தெளிவை கொடுக்கக்கூடியது, மனசில் மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. அப்போது நல்ல தெளிவான கண்களோட உலகத்தை பார்க்கும்படி செய்யக்கூடியது பக்தி தான்.
அந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம போயிட்டோம்னா எல்லாமே தெளிவாயிடும். சத் சங்கம் நமக்கு உண்டாகும், கிருஷ்ண பக்தி அதிகமாக பெருகும், நம்ம கிருஷ்ண உணர்வு அதிகரிக்கும். அது ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் பக்தி மார்க்கம் தான் ரொம்ப மங்களகரமான பாதை. எல்லாரும் கடைப்பிடிக்கிறதுக்கும் எளிமையானதாக இருக்கும். அதே சமயத்தில் மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. காமக்ரோதங்களால் அந்தளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம். யார் வேணால் பக்தி பண்ணலாம். ஆண் பெண் எல்லாரும் பக்தி பண்ணலாம். சந்தோஷமாக பகவத் பக்தியில் ஆனந்தமாக இருக்கலாம். இதுக்காக இந்த காமகுலத்தை ஜெயித்துக்காக தனியாக பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னாலே போயிடும். அவனுக்குள்ளே இருக்க காமகுலம் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்தால் கூட அந்த கொஞ்சம் நெஞ்சம் கூட தலை காட்டாது, அடியோடு போயிடும். அப்படிப்பட்ட சுத்தமான உணர்வை உண்டாக்கக்கூடியது கிருஷ்ண பக்தி உணர்வு. அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்போது எனக்கு உன்னிடத்தில் உள்ள ஆசைக்கு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு மேனகையை பார்த்து, எனக்கு உன்னிடத்தில் உள்ள ஆசைக்கு அளவில்லை. மன்மத பானத்தினால் புத்தி மயங்கிருக்கும் என்னை அங்கீகரித்து என் தாபத்தை போக்குவாயாக என்று கூறினார். அவள் அப்படியே என்ன பண்ண, சரி அப்படியே ஆகட்டும்னு அவள் உடன்பட்டாள் விஸ்வாமித்திரரோட. 10 வருஷங்கள் வரையில் அவளோட சுகமாக இருந்தாலும் 10 வருஷம் சௌக்கியமாக இருந்தாள். பிறகு ஒரு நாள் பார்த்தார் கௌசிகர். என்ன இது அனுபவித்த சௌக்கியத்தையே புன சர்வித சர்வநானான்னு சொல்லி பாகவதர் சொல்கிற மாதிரி திருப்பி அனுபவித்த சௌக்கியம் அனுபவிக்கிறோம். அதில் ஒரு நாளைக்கு வரை தான் சௌக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அழுத்து போயிடும். அந்த சௌக்கியமே அவருக்கு அந்த மேனகை இடத்துல சௌக்கியத்தை அனுபவித்து 10 வருஷமாக அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஒரு அளவுக்கு தான் அது சௌக்கியமாக இருக்கும். அப்புறம் நான் அழுத்து போயிடும். அது பிடிக்கல அவருக்கு. என்ன இந்த சௌக்கியத்திலேயே நம்ம ஓய்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம எதுக்காக வந்தோம்? நாம் பிரம்ம ரிஷி ஆகிறதுக்கு. பிரம்ம ரிஷி செய்கிற வேலையா இது? ஆஹா, நம்ம தவறிட்டோமே. நம்ம எந்த லட்சியத்துக்காக வந்தோமோ அந்த லட்சியத்தை விட்டுட்டு நாம் எவ்வளோ இடத்துல போய் மயங்க வந்துட்டோமே அப்படின்னு அவர் ஒரு தெளிவு உண்டாகுது. திடீரென்று கௌசிகருக்கு அந்த மோகம் நீங்கிற்று. ஆஹா, என்ன ஒரு அசுத்தமான சௌக்கியத்தை, ஒரு அஞ்ஞானத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னு நீங்கிற்று. தான் யார் என்றும், நாம் எதற்காக அங்கு வந்தார் என்றும், தான் செய்த கடும் தபசு காமத்திற்கு இடம் கொடுத்ததால் கெட்டு போய்விட்டது என்று உணர்ந்து நினைத்து ரொம்ப வருந்தினாராம். நான் தப்பு பண்ணிட்டேனே. 10 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு என் தபஸ் இல்லாமல். நான் எதுக்காக வந்தேன்? என் சக்தி நான் சம்பாதிச்ச தபஸெல்லாம் இழந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப பச்சாதாபப்படுறாரு. தன்னை நினச்சி வருத்தப்படுறாரு. ஆனால் அப்படி மேனகை திரும்பி பார்க்குறாரு. மேனகை பயந்துட்டான். ஆஹா, இவர் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தெரியாமல் இந்த அஞ்ஞானத்தில் காமத்தில் விழுந்துட்டுமே என்று வருத்தப்பட ஆரம்பிச்சா நிச்சயமாக நம்மளை சபிச்சுடுவார் அப்படின்னு பயந்து நடுங்கிட்டான். அப்போது திடீரென்ற கௌசிகருக்கு அந்த மோகம் நீங்கிட்டு எவ்வளோ நாள் அது சௌக்கியத்தை கொடுக்கும்? ஒரு நாள் அஞ்ஞானத்திலேருந்து வெளியே வர வேண்டியது தானே, அந்த தெளிவுக்கு வர வேண்டியது தானே. இது அசுத்தமான ஒரு சௌக்கியம், இது நிரந்தரம் இல்லாதது, இது அல்ப சௌக்கியம், ரொம்ப சிற்றின்பம், ரொம்ப கேவலமானது, ரொம்ப அற்பமானது, இதுக்காக நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாள் அந்த தெளிவு உண்டாக தான் செய்யும். அது உண்டாகாமல் போகாது. தெளிவுக்கு வந்து தான் ஆகணும். எவ்வளோ நாள் நீ அந்த காமத்திலே உணர்ந்து கொண்டு இருப்பேன்? 10 வருஷம். அப்புறமா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவ்வளோதான். அப்புறமா என்ன, இதெல்லாம் ஒரு அற்பமான சௌக்கியம், இதுக்காக நம்ம இப்படி ஆசைப்பட்டோம். அப்புறமா அது ரொம்ப அற்பமாக தோணும். அது ரொம்ப அற்பமாக தோணும். இந்த அற்பமான சௌக்கியத்துக்காக என்னுடைய சக்தியெல்லாம் நான் இழந்தனே, நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன்னே, அற்பமான அப்படின்னு சொல்லி ரொம்ப பச்சாதாபப்பட்டார் விஸ்வாமித்திரர். வருந்தினார் தன்னை குறித்து. வருந்தின உடனே நம்ம எதுக்காக, நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, நம்ம எதுக்காக தபஸ் பண்ண வந்தோம் அப்படின்னு தன்னை குறித்து யோசிக்கிறார். காமத்திற்கு இடம் கொடுத்ததால் கெட்டு போய்விட்டது என்னுடைய தபஸெல்லாம் அப்படின்னு உணர்ந்து நினைத்து வருந்தி வெட்கத்தால் குன்றி துக்கமும் கவலையும் அவரை பிடிச்சு தான். ஐயோ, என் தபஸை கெடுக்க இப்படி தேவர்கள் உபாயம் செய்தார்களோ? ஆமாம், தேவர்கள் தான் உபாயம் செய்தாங்க. தேவரெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்களா? கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து தான் உனக்குள்ளே ஆசையை உண்டாக்குவாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உண்டாக்கிடுவாங்க. உனக்கு அந்த இயற்கை சூழ்நிலை, அந்த குயில் பாட்டு இருக்கும், அவள் அந்த பெண்ணானவள் அழகாக தோணுவாள், அழகு இல்லாத பெண்ணு கூட அழகாக தோணுவாள், உனக்குள்ளே அந்த ஆசைகள் தோணும். அப்போ அசுத்தமான அந்த சௌக்கியம் கூட சுத்தமான சௌக்கியம் போல தோணும், சுகமாக இருக்கும். எல்லாமே அந்த சமயத்தில் எல்லாமே உன்னை கெடுக்கிறதுக்கு, உன்னை காமத்தில் போட்டு தட்டுறதுக்கு இது மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். அப்போ அவ்வளோதான், விழ வேண்டியது தான். விழுந்துட்ட பிறகு அப்புறமா அது வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும்.
அப்போ இழந்த சக்தியை மீண்டும் பெறத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் யோசிச்சு பாருங்கள். அப்போ மறுபடியும் மறுபடியும் தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணி அந்த இழந்த சக்தியை மீண்டும் பெறணும். தபஸ்னால் அந்த தபஸை சம்பாதிக்கணும், தபஸ் சக்தியை. சாதாரண விஷயமா அதெல்லாம் சும்மா நம்ம விளையாட்டாக சொல்லியிருக்க இந்த கதைலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஆன்மீகத்தில் போகிறவங்க, ஆன்மீக முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இந்த கதையெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். படித்து தெளிவு பெறணும். தெளிவு பெற்றுட்டு அப்பா இதெல்லாம் நரகம், இதெல்லாம் முதல் கோபம் கூட கிடையாது, முதல் காமந்தான் முதல் நரகமே. காம குரோத அப்புறமா தான் லோபம், பணத்து மேலே பேராசை, சொத்து மேலே உள்ள ஆசை, பேராசை. ஆசையே தப்பு, அது மாதிரி பேராசைன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது லோபம், பணத்து மேலேயும் சொத்து மேலேயும். இந்த 3 நரக வாயிலாம் பகவத்கீதையில் சொல்கிறார். காமம் குரோதம் லோபம் 3மே நரக வாயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஆன்மீக பாதைக்கு நேர் எதிரி இது அப்படின்னு சொல்கிறார். என் தபசை கெடுக்க இப்படி தேவர்கள் உபாயம் செய்தார்களோ 10 வருஷங்கள் ஒரு இரவு பகலை போல, ஒரு நாள் போல போயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரமாக காலம் சென்று விட்டது. காமத்தாலும் மோகத்தாலும் புத்தி மயங்கி இந்த விக்னத்தை நானே தேடி அழைத்து கொண்டேனே. வேறு யாரும் பண்ணல, நமக்கு நாமே வில்லங்கம் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தபசை நாமளே கெடுத்துக்கிறோம், நாமளே தேடி இது மாதிரி வில்லங்கத்தை நாமளே விலைக்கு வாங்கி அவஸ்தைப்படுறோம். அப்படி பச்சாதாபத்தால் வெந்து அடிக்கடி பெருமூச்சு விட்டார் யார்? விஸ்வாமித்திர மகரிஷி. ஏன்னா தன்னுடைய தோல்வியை குறித்து ரொம்ப வருத்தப்படுறார். இப்படிப்பட்ட பெரிய தோல்வி ஆயிடுச்சு, தேவர்கள் ஜெயிச்சிட்டாங்களே இந்த இடத்துல. தேவர்களால் மயக்கப்பட்ட அந்த மாயில் போய் நான் எப்படி விழுந்தேன்? இந்த மாயா மோகத்தில் போய் நான் விழுந்துட்டேனே. எனக்கு பெரிய கெட்ட பேர் ஆகி போச்சு. அவளும் கர்ப்பவதி ஆகிட்டா, அவளும் குழந்தைய பிரசவிச்சிட்டா. யார்? சகுந்தலை பிறந்துட்டா இல்லையா? அது பின்னாடி மகாபாரத்தில் வருது இந்த விஷயம். ராமாயணத்தில் அதை சொல்லலை, மகாபாரத்தில் வருது அந்த விஷயம். அப்படியேப்பட்ட சகுந்தலை பிறக்கிற அவளை தான் துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவருக்கு மூலமாக பிறக்கிறது தான் பரதன்ற ராஜா. இந்த பாரத தேசத்தை ஆளக்கூடிய பரத மன்னர் பிறகுறாரு. அது அப்புறப்பட்ட விஷயம். அந்த பரம்பரை அப்படியே வரும், அது அப்புறமா. அது என்னென்னா மகாபாரதம் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இங்கே என்ன ஆகுதுன்னா பெருமூச்சு விட்டார். அவருடைய கோபத்தையும் வருத்தத்தையும் கண்ட மேனகை பிரளய காலாக்னியும் இவருடைய கோபத்திற்கு ஈடாகுமோ? இவர் செய்த கடும் தபசை கெடுத்த என்னை என்ன செய்வாரோ என்று பயந்து நடுநடுங்கி கைகூப்பி நின்றாள். சுவாமி, என்னை மன்னிச்சுக்கணும் சுவாமி, தேவரில் அனுப்பிச்சு தான் நான் வந்தேன், உங்களை கெடுக்க தான் வந்தேன், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கைகூப்பி நடுங்கின்னு கம்முன்னு எதுவும் பேசாமல் கைகூப்பி நடுங்கின்னு பயந்து நின்னாலாம். யார்? மேனகை. அவர் பயந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டார் விஸ்வாமித்திரர். அவர் மனமிறங்கி, பெண்ணே, உன்னிடத்தில் குற்றம் என்ன? உன்னை வலுவாக என் ஆசிரமத்துக்கு அழைச்சது நான் தானே, என் மேல் தானே தப்பு. நீ பாட்டுக்கு அந்த ஏரியில் புஷ்கரத்தில் ஸ்நானம் பண்ண வந்தேன், உன்னிடத்தில் உன்னுடைய அழகை பார்த்து ஆசைப்பட்டது நான் தானே, அந்த அங்கே அழகை பார்த்து ஆசைப்பட்டது நான் தானே. அதனால் தப்பு என் மேலே தான், உன் மேலே தப்பு இல்லை. அது நிதானத்துக்கு வந்துட்டார், தெளிவுக்கு வந்துட்டார். அதனால் பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் குற்றம் என்ன? உன்னை கோபிக்க நியாயமில்லை, அதனால் என் புத்தியை அல்லவா கண்டிக்க வேண்டும் என்று மதுரமான வார்த்தைகளை சொல்லி, நீ போயிட்டு வாமா, இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்கிறார். நீ வந்த வேலையை முடிச்சிட்டல, சரி கிளம்பு, அவ்வளோதான் அப்படின்னு அவளை அனுப்பிச்சிட்டு இவர் பாட்டுக்கு மறுபடியும் தபஸ் பண்ண போயிட்டார். உன்னை கோபிக்க நியாயம் கிடையாது, என் புத்தியை அல்லவா கண்டிக்கிறேன். நான் அந்த ஆசைக்கு உட்பட்டது நான் தானே, ஃபஸ்ட்டு என் மேலே தான் தப்பு. அதனால் அவளை மயக்க வந்தாலும் இவளுடைய புத்தி எங்கே போச்சு? அதுக்கு மயங்கலாமா? மயங்கக்கூடாது அல்லவா? நம்ம எதுக்காக வந்தோம்? தபசு பிரம்மரிஷி பட்டத்தை அடையணும், அந்த பிராமண தன்மை அடையணும். அப்படியேப்பட்ட பிரம்மரிஷி ஆகணும் தானே இவருடைய நோக்கமே. அதனால் மதுரமான வார்த்தைகளை அன்பாக சொல்லியே அவளை அனுப்பி வச்ச உடனே பிறகு அங்கிருந்து ஹிமயமலையத்துக்கு போயிட்டார். ஹிமாலயத்திற்கு போய் தன்னுடைய தமக்கையான கௌசிகி என்பவள், கௌசிகி தன்னுடைய அக்கா, அந்த குசிக வம்சத்தில் பிறந்தவள் தான் கௌசிகி, விஸ்வாமித்திரனுடைய அக்கா. அவள் நதியாக போகிறாளாம். அவள் மகாபதிவிரதாகும் அந்த கௌசிகின்றவள். அவள் நதியாக உலக சேமத்துக்காக நதியாக பிரவகிக்கிறாளாம். அவள் நதியாக பிரவகிக்கிறாளாம். அவள் பிரவாகமாக ஓடுறான் உலக சேமத்துக்காக.
அப்படியேப்பட்ட தியாகி அவள். அந்த கௌசிகி நதிக்கரையில் தன்னுடைய அக்கா தான் நதியாக ஓடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌசிகி நதிக்கரையில் ஒரு புண்ணியமான ஆசிரமத்தில் அந்த ஸ்தலத்தில் கோரமான தவம் செய்தார் விஸ்வாமித்திரர். கோரமான தவம் செய்ய ஆரம்பித்தார். அந்த விரதம் முடியும் வரையில் இந்திரியங்களை அடக்குவதாக பிரதிஜை செய்தார். நான் சாப்பிட்றதில்ல, தூங்கத்தில் எதுவும் பண்ணுறதில்ல, இந்திரியங்களை அடக்கி நான் கடுமையான தபஸ் பண்ண போகிறேன்னு ஒரு விரதமாக எடுத்துக்கொண்டார். அதை தீட்சையாக பிரதிஜை செய்து கொண்டார். அப்போ 1000 வருஷங்கள் வரையில் உக்கிரமான தபஸ் செய்த பிறகு தேவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. அதாவது விரதம் மாதிரினா ஒரு சபதம் எடுத்துக்கிறது. அது சபதம் எடுத்துக்கிறதுனா நல்லா புரிஞ்சுங்க. இன்னிலேருந்து நான் காமத்துக்கு உட்பட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சத்தியத்தை கடைப்பிடிக்க மாட்டேன், நான் மௌன விரதத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்றதுலாம் ஒரு விரதம்னா ஒரு பிடிவாதம், அதாவது ஒரு சபதம். அது எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நற்குணத்தையும் நம்ம சம்பாதிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம பிடிவாதமாக இனி யார் இடத்துல நான் போய் சொல்ல மாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதமாக எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறவங்க நிச்சயமாக அதை செய்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கேயாவது தவறிட்டால் ரொம்ப பச்சாத்தாபப்படுவாங்க. பச்சாத்தாபப்பட்டு நம்ம இப்போது சாதாரணமானவங்களுக்கு இந்த காமத்தில் விழுந்தெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் சாதாரணமானவங்களுக்கு, ஆனால் பிரம்ம ரிஷியாக விஸ்வாமித்திரர் என்னென்னா ராஜரிஷியாகிய மகரிஷியாகிய அப்படியே விஸ்வாமித்திரருக்கு அது பெரிய தப்பு. அது இந்த காமத்தில் விழுந்தது. ஆமாம், அது ஏன்னா அப்படி ஒரு விரதம் மேற்கொண்டு எதுக்கு மயங்க மாட்டேன்னு ஒரு விரதம் எடுத்து அதில் தோல்வி அடைஞ்சால் அவங்களுக்கு பெரிய பச்சாத்தாபம் உண்டாயிடும். அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறாரு. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நல்ல குணம் சம்பாதிக்கணும்னா அந்த சபதம் நமக்குள்ளே மேற்கொள்ளணும். அந்த சபதத்தை விடாப்பிடியாக வைராக்கியமாக கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்ம வெற்றி அடைய முடியும். அதுமாதிரி ஒவ்வொரு செயல்களையும் நான் இப்போ பாகவத பாராயணம் பண்ணுறேன். பாகவதம் 7 நாள் சப்தாகம் விரதம் இது இல்லையா? அந்த சப்தாகம் இதை நம்ம மேற்கொண்டா அந்த 7 நாள் நம்ம அந்த பாராயணம் பண்ணாமல் போகிறதில்ல. அப்படின்னா இது ஒரு 70 நாள் வச்சுக்கலாமே. அப்படின்னா தளர்ந்து போச்சுன்னா உன்னுடைய விரதத்தில் நீ நழுவிட்டேன்னு அர்த்தம். இல்லை 7 நாளில் முடிக்கணும், எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி குடித்தா அது எப்படியாவது சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ, ஆனால் விடாப்படியாக அந்த 7 நாளில் முடிக்கிறோம் இல்லையா சப்தாகம், அது ஒரு விரதம் தான். அது ஒரு பிடிவாதமாக சபதமாக ஏற்றுக்கொண்டு தான் நம்ம செய்கிறோம். இப்போ நவாக பாராயணம் பண்ணுறோம், அப்படி ஒரு தபஸ் தான். அப்படி தபஸில் அப்படி உறுதியாக இருக்கணும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால். அது மாதிரி நான் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா உறுதியாக இருக்கிறார் தபஸ், இழக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த பிடிவாதமே என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். பலமாக இருந்து செயல்பட்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ண செய்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆனாலும் அது பிடிவாதம் எவ்வளோ நாள் இருக்குன்னா அது சொல்ல முடியாது. அதாவது அவர் அந்த விரதம் முடியும் வரையில் இந்திரியங்களை அடக்குவதாக பிரதிஜை செய்து கொண்டார். நான் சத்தியமாக சொல்கிறேன், பிரதிஜை செய்து கொண்டார்னா சத்தியம் பண்ணுறது, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இனிமேல்ட்டு நான் இந்த தவறு செய்ய மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிறது. அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு திருடமான மனநோக்கத்தோடு இருக்குது. இனிமேல்ட்டு இப்போ சொல்கிறாங்களே சில பேர், அவங்கள நான் பேசவே மாட்டேன், இதால் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இத்தோட உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்களே சபதம். அது மாதிரி ஒரு சபதம் செய்துனா கட்சி வரைக்கும் அதுக்கு கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த உறுதியாக இருக்காங்களே அந்த மனசில் வைராக்கியமாக, அது மாதிரி எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் நிறைய விஷயங்களை ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையலாம். அது மாதிரி தவறான காரியங்கள்லாம் நம்ம விட்டுடலாம் நிறைய விஷயம். அது இங்கே விஸ்வாமித்திரர் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. விஸ்வாமித்திரர் அப்படி கடைப்பிடிச்சாராம். அது சொல்கிறார். ஒவ்வொன்றும் விஸ்வாமித்திரருடைய இந்த ராமாயணமே ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பாடம். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அதுக்கு உதாரணமாக பாருங்கள். நம்ம எதில் வீழ்ச்சி அடைகிறோன்றதெல்லாம் இங்கே புட்டு வைக்கிறாங்க பாருங்கள். எப்படி வீழ்ச்சி அடைகிறோம், எதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறோம், எதனால் நம்ம தபசை குறைச்சிக்கிறோம், எதனால் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியல, எதனால் பக்தியில் தூயவர்களாக பிரகாசிக்க முடியல, பகவானை தரிசனம் பண்ண முடியல, ஏன் மோட்சம் அடைய முடியல அப்படின்றதெல்லாம் நமக்கு இங்கே புரிஞ்சிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ராமாயணமே நம்மளுக்கு பாடம் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இது மாதிரி காமக்ரோதங்களில் விழுந்தனால நம்ம தபஸை எழுந்து நம்ம பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடைகிறோம் அப்படின்றதுலாம் இது சொல்லப்படுகிறது. பக்தியும் ஒரு தபஸ் தான் அது தெரிஞ்சுங்க. அப்போ 1000 வருஷங்கள் வரையில் உக்கிரமான தபஸ் செய்த பிறகு தேவர்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஆஹா, ஒரு தபஸ்னால பிரம்ம ரிஷி பதவி அடைஞ்சுவிடார் போல இருக்குது, இல்லை தேவலோகத்தை கைப்பற்றிவிடார் போல இருக்குது அப்படின்னு பயம் உண்டாயிடுச்சு அவங்களுக்கு. அந்த தேவரெல்லாம் என்ன பண்ணாங்க, விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணுறது 1000 வருஷம் கடுமையாக தபஸ் பண்ணுறார். அவர் இந்த தேவரெல்லாம் பிரம்மாவிடத்திற்கு சென்று, சுவாமி இந்த தபஸ்வி பிரம்ம ரிஷி பதவியை அடையட்டுமே என்றார்கள். இந்த தபஸை பார்த்தா அப்படியே உடம்பு எரிக்குது இல்லையா, தபஸு பிழம்பு, அந்த 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 குண்டலினி சக்தி
அந்த உடம்பு எரிக்குது, தகிக்குது இல்லையா, அந்த ஜடராக்னி. அந்த உடம்பு எரிக்கும் போது அந்த உஷ்ணமானது தேவரில் போய் எரிக்குமா. அது இங்கே துருவன் மகாராஜா வந்து மூச்சு அடக்கிட்டார். தேவரெல்லாம் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. தபசுனால் அப்படி மூச்சு அடக்கிட்டாங்கன்னா தேவர்களுக்கு அது பாதிக்கும். போய் இங்கே உடம்பு வந்து என்னென்னா தலையில் புகை கிளம்புது, உடம்பு அப்படியே எரியுதுன்னு சொன்னால் அந்த உஷ்ணத்தை 3 லோகமும் போய் தாக்குமா. அந்த தபசக்னியானது 3 லோகத்தையும் போய் தாக்கும், தேவரெல்லாம் போய் எரிக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, நேராக பிரம்மதேவத்தில் போய் அவங்களாம் வந்து சுவகாரிய உசலகா, தன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க தேவரெல்லாம். உடனே என்ன பண்ணுவாங்க, தபஸை கெடுப்பாங்க. அப்படி கெடுக்க முடியலன்னா உடனே அந்த தபஸுடைய பலனை போய் உடனே கொடுத்துருங்க அப்படின்னு பிரம்மதேவத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த கஷ்டம் வராமல் இருந்தால் போதும், அவருடைய தபஸ் அக்னினால் நாங்கள் எரிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தேவர்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரம்மதேவரிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரம்மாவிடத்துக்கு சென்று, சுவாமி இந்த தபஸை பிரம்மரிஷி பதவியை அடையட்டுமே என்றார்கள். அப்போ அவர் பிரம்மதேவர் இன்னும் அதுக்கான காலம் வரலப்பா, இன்னும் அந்த பக்குவம் பெறலை விஸ்வாமுத்திரர். அதனால் தேவர்களின் ரிஷிகளையும் அழைத்து கொண்டு அவளை சமாதானப்படுத்தி தேவர ரிஷிகளை அழைத்து கொண்டு கௌசலிடத்திற்கு வந்து, குழந்தாய், உன் உக்கிரமான தபசால் வெகு திருப்தி அடைந்தேன். மேனகை உன் தபசை கெடுத்தாள், அவளை சபிக்காததால் கோபத்தை ஜெயித்தாய். ஆனால் ரிஷிகளுக்குள் மகானாக மகரிஷி பதவியை அடைய கடவாய் என்று மதுரமாக அனுகிரகித்தார். முதல் என்ன பதவி அடைந்தார்? ராஜரிஷி அடைந்தார். அப்போ ரிஷி பதவி அடைந்தார். சத்திய தன்மை நீங்கி ரிஷி பதவி அடைந்தார். அடுத்தது என்னென்னா இப்போ மகரிஷி பதவி அடைந்திருக்கிறார். இன்னும் பிரம்மரிஷி பதவி அடையலை. அப்போது ஏன்னா காமத்துக்கு உட்பட்ட, ஆனால் காமத்துக்கு அடுத்தது கோபம் உண்டா, காம ஏஷ குரோத ஏஷ, ஆனால் கோபத்துக்கு உட்படலை, மேனகை சபிக்கலை. அதனால் அப்போதைக்கு கோபத்தை ஜெயிச்சார். ஆனால் சமயம் வரும்போது கோபத்தை ஜெயிக்கணும். நீ நிதானமாக விசாரித்து கோபத்தை ஜெயிச்சுன்றது இருக்கட்டும், ஆனால் சமயம் வரும்போது கோபத்தை ஜெயிக்கணும். அதனால் அப்போதைக்கு கோபத்தை ஜெயித்தேன், ஆனால் காமத்துக்கு உட்பட்ட. ஆகையால் ரிஷிகளுக்குள்ள மகான் ஆகிய மகரிஷி பதவியை அடைய கடவாய் என்று மதுரமாய் அனுகிரகித்தார். இப்போ மகரிஷி பதவி அடைஞ்சிட்டார். சர்வலோகேஸ்வரன் பிரம்மதேவர் இப்படி சொல்ல கௌசிகருக்கு சந்தோஷமும் இல்லை, அதே சமயத்தில் துக்கமும் கிடையாது. பரவாயில்ல, ஒரு ஸ்டெப்பு மேலே தான். நான் ரிஷி பதவியிலேருந்து மகரிஷி, ராஜரிஷி பதவி, ரிஷி பதவி, மகரிஷி பதவி அடைஞ்சிருக்கோம். கொஞ்சம் உயர்வு தான், ஆனால் இன்னும் பிரம்மரிஷி பதவி அடையலையே அப்படின்னு அந்த கொஞ்சம் வருத்தமும் இருக்குது அவருக்கு. ரொம்ப சந்தோஷமும் படல. அப்போ பிரம்மாவை வணங்கி கைகூப்பி விஸ்வாமுத்திரர் கேட்குறார், சுவாமி என் தபசாலும் புண்ணியத்தாலும் மகரிஷி என்ற பெயரை நான் அடைய தகுமானால் இந்திரியங்களை ஜெயித்தவன் என்று உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டதல்லவா என்றார். நான் மகரிஷி பதவி அடைஞ்சிட்டேனாவே நான் இந்திரியங்களை ஜெயிச்சிட்டவன் தானே அர்த்தம், இந்திரியங்களை ஜெயிச்சவன் தானே அர்த்தம், நான் கோஸ்வாமி தானே, அப்படி தானே அர்த்தம். அப்போ நீங்கள் அப்படி தானே ஒத்துக்கிறீங்க, என்ன நான் இந்திரியங்களை ஜெயித்தவன் என்று உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டதல்லவா அப்படின்னு கேட்குறாரு பிரம்மா. அது பிரம்மா சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, காமக்ரோதங்களை உண்டாக்கும் காரணங்கள் நேரும் பொழுது நீ அவளை சபிக்காமல் நீ தீர்க்க ஆலோசனை பண்ணி அவளை அபராதம் பண்ணாலும் அவளை தீர்க்க ஆலோசனை பண்ணி நிதானித்து விசாரித்து அவளை மன்னிச்சு விட்ட, ஓகே. ஆனால் திடீர்னு அந்த கோபம் ஏற்படும். அந்த சமயத்தில் கோபத்தை அடக்கணும். எதிர்ச்சியாக அஜாக்கிரதையாக இருக்கும்போது கோபம் நமக்கு உண்டாகும்போது, அஜாக்கிரதையாக இருக்கும்போது காமம் உண்டாகும்போது அப்போ ஜெயிக்கணும். புரியுதா? சாதாரண நேரத்தில் காமக்குலத்தை ஜெயிச்சுன்றது பெரிய விஷயம் இல்லை. இப்போ விசாரணை பண்ணி நம்ம மேலே தான் தப்பு, மேனகை தப்பு இல்லை அப்படின்னு கோவப்படாமல் இருந்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எதிர்ச்சியாக திடீர்னு கோவம் வரும்பார், அந்த சமயத்தில் கோபத்தை ஜெயிக்கணும். திடீர்னு வரும்போது அந்த சமயத்தில் ஜெயிக்கணும். அப்போ எதிர்ச்சியாக வரும்பொழுது காமக்குரோதங்களை உண்டாக்கும் காரணங்கள் நேரும்போது உன் மனம் கொஞ்சமேனும் கலங்காமல் விகாரமற்றிருந்தால் மாத்திரம் அப்போ தானே இந்திரியங்களை ஜெயித்தவன் என்று சொல்லலாம் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார். அதுக்கான காரணம் ஏற்படும் போது இவளை தண்டிக்கலாம், இவளை சபிக்கலாம். இப்போது மேனகிடத்தில் காரணம் இல்லை கோபப்படுறதுக்கு, ஏன்னா இவர் தானே போய் வழியை கூப்பிட்டார். மேனகிடத்தில் கோபப்படுறதுக்கு காரணம் இல்லையே, இவர் நிதானிச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் இவர்கள் வேணுமனே அதரவும் பண்ண நம்மளை தபசை குலைக்கிறதுன்னு வேணுமனே கெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன மறுபடியும் ஒரு தடவை மன்னிச்சு விட்ட பிறகு மறுபடியும் வராங்க. இப்போ ரம்பை ரொம்ப வரும்போது என்னென்னா கோவப்பட போகிறார். ஏன்னா ஏற்கனவே மன்னிச்சு விட்ட பிறகு மறுபடியும் நான் கம்முன்னு விட்டுருவேன்னு சொல்லி இது மாதிரி ஆசை தூண்டி வர்றாங்களே அப்படின்ட்டு ரம்பையை போய் கல்லாருக்கு சபிக்க போகிறார். அப்போ அந்த நேரத்தில் அதாவது என்னென்னா அந்த தாக்குதல் ஏற்படும் போது நிதான புத்தி இருக்கணும். காமக்குறம் தான் தாக்கப்படும் போது அது எதிர்ச்சியாக ஏற்படும் போது அது ஜெயிக்கலன்னு சொன்னால் அப்போ இந்திரியங்களை ஜெயிக்கலன்னு அர்த்தம்.
காமக்குரோதங்களை உண்டாக்கும் காரணங்கள், அந்த காரணங்கள் நேரும் பொழுது உன் மனம் கொஞ்சமேனும் கலங்காமல் விகாரமற்றிருந்தால் மாத்திரம், அந்த காரணங்கள் நேரும் பொழுது இந்திரியங்களை ஜெயித்தவன் என்று சொல்லலாம். அந்த ஸ்திதியை அடைய நீ இன்னும் யத்தனம் செய்ய வேண்டும் என்று தேவருடன் திரும்பி போனார் பிரம்மதேவர். அதுக்கு இன்னும் நிறைய பிரயத்தனம் பண்ணுவா, அதுக்கு இன்னும் நிறைய தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் பிரம்மதேவர் கௌசிகரை. அப்போ பார்த்துக்க, பிறகு கௌசிகர் என்ன பண்ணார், கைகளை உயரத்துக்கு கொண்டு யாதொரு பற்றுதலும் இன்றி என்ன பண்ணார், காற்றையே புஜித்து கொண்டு. எப்போ இந்திரியங்கள் அடங்குன்னா நிறைய சாப்பிட்றது, ருச்சியாக சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, அதெல்லாம் இந்திரியங்களை ரொம்ப அலைப்பாய செய்யும். கண்ட ஆசைகள் வரும். இந்திரியங்கள் அடங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ உண்டி சொருக்கின்னு உபாயம் பழமில்லை, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும். ஜலம் கூட குடிக்காமல் காற்றையே புஜித்து கொண்டு இருந்தால் அப்புறம் உடம்பு மெலிஞ்சு போயிடும். இந்திரியங்கள் சோர்வு அடையும் போது காமக்குரோதங்களை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். இந்திரியங்கள் நல்லா புஷ்டியாக இருக்கும்போது, தெம்பாக இருக்கும்போது, அப்போ திமிராக இருக்கும்போது அந்த தெம்பில் என்னென்னா மதம் பிடிச்சி அதுக்கப்புறம் என்னென்னா இவனுக்கு எல்லா ஆசைகளும் விளையாட்டாக அவனுக்கு அந்த ஆசையை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ஆசைகளை விடும். அதே மாதிரி கோபத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு மத்தேறி போய் அந்தளவுக்கு நம்ம சாப்பாடு கண்ட்ரோல் இல்லை, உப்பு புளி மிளகா நல்லா சாப்பிட்றோம், சிரிச்சாக சாப்பிட்றோம் அப்படின்னா கோபத்தையும் அடக்க முடியாது. இந்த சாப்பாடு ருச்சியில் உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் காமக்குரோதங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உனக்கு சக்தி இல்லாமல் போயிடும். ஆமாம், ருச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்போ காமக்குரோதத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ரொம்ப அலைப்பாயும், அதிகமாக விகாரம் எடுத்து ஆடும். அதனால் என்ன பண்ணணும், சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி தண்ணி கூட குடிக்கிறத விட்டுட்டு வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு, அதை மட்டும் உணவாக கொண்டு, யாதொரு காற்றையே புஜித்து கொண்டு, கோடையில் பஞ்சாக்னி மத்தியின் நடுவிலும், மழை காலத்தில் கடும் மழை பெய்யும் இடத்திலும், குளிர்காலத்தில் குளிர்ந்த ஜலத்திலும் நின்று இரவும் பகலும் ஓயாமல் கோரமான தபஸ் செய்து வந்தார். யார்? பிரம்மரிஷி. இது விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி தான். நமக்கு அவர் பிரம்மரிஷி தான், இப்போதைக்கு அவர் பிரம்மரிஷி தானே. அப்படிப்பட்ட மகாத்மா விஸ்வாமித்திரர் இப்படிலாம் தன் உடம்பை வாட்டி வதச்சிக்கிறார். இது தானாக அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறதுன்னு அர்த்தம். பஞ்சக்னி மத்தியில் யாரும் தவம் பண்ண முடியுமா? துடிச்சு போயிடுவான், எரிஞ்சிடுவான் அப்படியே, அவ்வளோதான். ஒரு உஷ்ணம் வந்துச்சுனாவே வாயில் புண்ணு வந்துடுச்சு, வயிற்றில் புண்ணு வந்துடுச்சு, ஒரு அல்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாவே நமக்கு ஆவோன்னு நமக்கு அது கொதிக்கிறோம். இது மாதிரி கடுமையான சிரமங்களாக நம்ம எடுத்துக்க முடியுமா? அவ்வளோ உஷ்ணத்தை தாங்க முடியுமா? அப்படி தாங்கணும். அப்படி யார் கடுமையான தபஸ் பண்ணுறாங்களோ அவர்கள் சுலபமாக ஜெயிச்சிட முடியும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வழி, ஆனால் பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபமான வழி. சரி, அப்படின்னா கடும் மழை பெய்கிற இடத்துல குளிர் எடுக்காதா? ஜன்னி வந்துடாதா? ரொம்ப அப்படிலாம் ஜலதோஷம் சளி பிடிச்சிட்டாதான்? யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல அப்படி என்ன வேணாலும் நடக்கணும். அந்த வைராக்கியமாக அது ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, குளிர்காலம்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம அடைய வேண்டிய லட்சியம்தான் முக்கியம். அந்த பிரம்ம ரிஷித்துவத்தை அடையணும். அதுக்காக என்ன வேணாலும் எந்த சிரமத்தை வேணால் மேற்கொள்கிறார் சொல்லிட்டு கடுமையான தபஸ் மேற்கொள்கிறார். பஞ்சாக்னி மத்தியில் அப்படி, பஞ்சாக்னின்னா எப்படின்னா ஆகாசத்தில் சூரியன் காயும், உச்சி வெயில், நல்லா உச்சி வெயில், தலையில் சூரியன் காயுது, அடிக்குது வெயில், சுற்றி 4 பக்கமும் நெருப்பை மூட்டிட்டான். அந்த 4 பக்கம் நெருப்பை மூட்டி நல்லா பெருசாக பிரகாசி செய்து அந்த நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்கு நடுவில் நின்று தாவம் பண்ணுறான் ஒருத்தன். அப்படின்னா முடியுமா? 4 பக்கம் நெருப்பு மூட்டப்பட்டு எரியுது. ஆகாசத்தில் வந்து சூரியன் கொளுத்துது அப்படியே. அப்போ 4 பக்கம் நெருப்பை மூட்டி இருக்கிறாங்க. அந்த நெருப்பு மூட்டும் போது அது பெருசாக நல்லா எரியுது. இப்போ அவருடைய சிஷ்யர்லாம் இருக்காங்களே சில பேர், அவரெல்லாம் நெருப்பை மூட்டி விட்டுறாங்க. ஏற்பாடு தபஸில் இருப்பார். அந்த நெருப்புக்கு மத்தியில் அந்த கடுமையான வெயிலில் அப்போது பஞ்சக்னி, இப்போ 4 மூலையில் 4 அக்னி, அதே சமயம் தலைக்கு மேலே சூரியன். அப்போது 5வது அக்னி சூரியனுடைய பிரகாசம், சூரியனுடைய எரிச்சல், அப்போது சூரியனுடைய அந்த நெருப்பு பிழம்பு. அப்போது 5 விதத்தினால் எரிக்கப்படுறதுனால பஞ்சாக்னி மத்தியில் தவம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படி பஞ்சாக்னியிலும் மழை காலத்தில் கடுமையான மழை பெய்கிற இடத்துல போய் நின்று தவம் பண்ணி வரோம். குளிர் அது இதுவாகாதுன்னா அந்த தேகத்தை அபிமானத்தை அடியோடு ஒழிக்கணும். தேகத்தில் உஷ்ணமும் தெரியக்கூடாது, குளிரும் தெரியக்கூடாது. அப்படி அந்த தேக அபிமானத்தை அடியோடு ஒழிக்கணுன்றதே வேணுமென்னே சிரமத்தை மேற்கொள்கிறது தான் இந்த தபஸ். அப்படி மேற்கொள்கிறார் மழை காலத்தில். அப்போ குளிர்காலத்தில் குளிர்ந்த ஜலத்தில் அப்போல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கும், தொடவே முடியாது தண்ணி. அப்படிப்பட்ட அந்த பனிச்சலம் இருக்குது இல்லையா, பார்த்தீங்களா? அப்படியே
இந்த இமயமலையெல்லாம் போனால் அப்படியே கட்டியாக இருக்கும் ஐஸு, அது பார்த்தா அப்படியே தடாகம் இருக்கும். அதில் நின்றுக்கிட்டு தவம் பண்ணுவாராம். அந்த இமயமலையில் கடுமையான குளிரில் போய் நின்று தவம் பண்ணுவார். எப்படி முடியும்னா அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அந்த உடம்பு எப்படி தாங்கும். பிராணனை யார் சாப்பாடை அடக்கிட்டானோ, யார் ஜலம் கூட குடிக்கிறானோ, நாக்கு ருச்சி அடக்கிட்டானோ அவனுக்கு எல்லாத்தையும் அடக்கக்கூடிய சக்தி இந்த தேகாபிமானம் அவங்களுக்கு வராது. அந்த உப்பு புளி எல்லாத்தையும் அடக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அந்த தேகத்தின் மேலே உள்ள அபிமானம் விட்டு போயிடும். அவர்களால் தாங்க முடியுமானா தாங்க முடியும். எப்போ சாப்பாடை சுருக்கிட்டே நாக்கு ருச்சி ஜெயிச்சுட்டே, நாக்கு ருச்சி ஜெயிச்சாவே மற்ற இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சிடலாம். இந்த பஞ்சாக்னி மத்தியில் நிற்க முடியும், தண்ணீர் நடுவில் குளிர் நடுவில் நிற்க முடியும். குளிர் பிரதேசத்தில் போய் அந்த தண்ணியில் அந்த குளிர் அந்த ஐஸ் கட்டி எல்லாம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட குளத்தில் அவங்களால நிற்க முடியும். அப்படி நின்றார், அப்படி தவஸ் பண்ணியிருக்காரு, விஸ்வாமித்திரர் பண்ணியிருக்காரு. பண்ணாமல் சொல்ல முடியுமா? பண்ணியிருக்காரு. அப்போ என்னென்ன காற்றையே உணவாக புஜிக்கணும். அந்த சாமர்த்தியம் இருந்தால், சாப்பாடு கண்ட்ரோல் உங்களுக்கு சாமர்த்தியம் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக இதெல்லாம் ஜெயிக்க முடியும். இந்த குளிர்காலத்தில் நீங்கள் அப்படி இருந்து தவஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறாரு. அப்போ குளிர்ந்த ஜலத்திலும் நின்று இரவும் பகலும், நைட்டானா தூங்குறது அப்படிலாம் கிடையாது, இரவும் பகலும் நின்று கொண்டு ஓயாமல் கோரமான தவஸ் செய்து வந்தாராம். இப்படி 1000 வருஷங்கள் ஆன பிறகு இந்திராதி தேவதைகளுக்கு மகாபயம் உண்டாயிற்று. ஆஹா, இவர் தேகத்தை வாட்டி வதச்சிக்கிறாரே, அப்படி ஒரு கோரமான தபஸ் பண்ணுறாரே அப்படின்னு தேவராஜன் என்ன பண்ணால் சபையை கூட்டினான். சபையை கூட்டி தனக்கு ஹிதத்தையும் கௌசிகருடைய தபத்துக்கு கெடுதியும் உண்டாக்கும் யோசனை பண்ணான். அப்போ சபையை கூட்டி ஆலோசனை பண்ணுறான். அப்போ சொன்னால் மறுபடியும் ஏதாவது ஒரு அப்சர ஸ்திரீ அனுப்பி அவருடைய தபஸுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு மற்றவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ யாருன்னா ஏற்கனவே மேனகை போயிருக்கா, வேணாம் இப்போ ரம்பையை அனுப்புவோம் சொல்லிட்டு ரம்பையை அனுப்ப பார்க்குறான் மறுபடியும் மயக்கத்துக்கு. இப்போது ரம்பையை பார்த்து சொல்கிறான் இந்திரன், ரம்பே, உன்னால் ஒரு பெரிய காரியம் தேவர்களுக்கு நடக்க வேண்டியிருக்கிறது. பிறருடைய தபஸுக்கு எடுத்து தான் இவன் வாழணுமா? எப்படி இருக்குது பத்தியா? கடும் தபஸ் செய்யும் கௌசிகருடைய மனத்தில் ஆசையை உண்டாக்கி, கௌசிகருடைய மனசில் போய் ஆசையை உண்டாக்கி நீ அவரை மயக்க வேண்டும் என்றார். அப்போ பார்த்தார், ஏற்கனவே ரம்பையை சபிக்காமல் ஓஞ்சி போது மன்னிச்சு விட்டுருக்காரு. இப்போ என்ன அனுப்புகிறானே இந்த இந்திரன். இப்போ பார்த்தாருன்னா வச்சுக்க மாதிரி ரொம்ப ஆஹா, அந்த மேனகை மாதிரி என்னை மயக்க வந்தேன்னு சொல்லி சபிச்சிட்டான்னா என்ன ஆகுது? இவன் தப்பிச்சிடுவான் இந்திரன், நான் தானே போய் மாட்டின்னு முடிக்கணும். எந்த சாபத்தை கொடுப்பாரு தெரில. நாயா பூனையா போன் சாபம் கொடுப்பாரோ இல்லாட்டி கல்லை எப்படி சபிப்பாரோ தெரில. ஆனால் அதனால் பயப்படுறாவோ, ரம்பை பயப்படுறான். கடும் தவசையும் கௌசிகருடைய மனத்தில் ஆசையை உண்டாக்கி நீ அவரை மயக்க வேண்டும் என்றார். அது தன்னால் முடியாது என்று முடியாதென்ற ரம்பை வெக்கமடைந்து கைகூப்பி, நிச்சயமாக அவர் இன்னும் மயக்க முடியாது சுவாமி. மகாராஜா இந்திரனை பார்த்து சொல்கிறா ரம்பை, மகாராஜா, இந்த ரிஷி மகா கோப சுபாவம் உள்ளவர் இல்லையா? கோபத்தினால் என்னென்னா வசிஷ்டருடைய புத்திரர்கள் சபிஷ்டார், தன் புத்திரர்களே சபிஷ்டார். ஆனால் மகா கோபிஷ்டர். அவருடைய தபசை கெடுக்க முயன்றால் என்னை குரூரமாக சபிப்பார். அதை நினைக்க எனக்கு வெகு பயம் உண்டாகிறது. தயவுசெய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். தேவராஜன் என்ன பண்ணால் அந்த இந்திரன் நம்மளை அவளை சமாதானம் செய்து பயந்து நடுங்கி கைகூப்பி தன்னை வேண்டுவதை பார்த்த அந்த தேவகன்னியை பார்த்து, ரம்பே, பயப்படாதே, உனக்கு எந்த ஆபத்தும் நேராது. நான் சொல்வதை செய். மரங்கள் தளிர்த்து பூத்து காய்த்து பழுக்கும் வசந்த ருதுவில் சகல பிராணங்களின் மனதையும் கவரும் குயிலாய் நான் ரூபம் எடுத்து, இப்படி தான் மேனகை இடத்துல கூட மயக்கிறதுக்கு இப்படி தான் வந்தான். நல்ல வசந்த காலத்தில் நல்ல மலர்கள்லாம் அப்படியே நல்ல வாசனை கமழ்கிறது. அந்த காமத்தை தூண்டிவிடக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலையை உண்டாக்கிடுவான் இந்திரனே குயிலாக அழகாக கூவுவான். அதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த மலர்களை புஷ்பங்களை அந்த பழங்கள்லாம் பார்க்கும்போது சுவையாக இருக்கும். அந்த சமயத்தில் அழகான ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்குள்ளே அந்த சௌக்கியமாக இருக்கிற சமயத்தில் அவனுக்கு எந்த ஆசை தான் உண்டாகாது. இது மாதிரி அவன் சொல்கிறான், எப்படி மயக்கிறான் பாருங்கள். இதெல்லாம் தேவருடைய திட்டம். நாம் மாயில் மயங்கிறோன்னா இதெல்லாம் பண்ணுறது தேவர்கள் தான். இந்த மன்மதன் தான் இப்படி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இந்த காமத்தை உண்டாக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய தபஸை கொலைக்கிறது இந்த தேவருடைய சூழ்ச்சின்னு இந்த கதை மூலமாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். நமக்குள்ளே காமக்குலத்தை உண்டாக்குறது யார்? தேவர்கள் தான்.
இது மாதிரி பண்ணிவிடுவாங்க. பண்ணி நம்ம பக்தியிலேருந்து நம்மளை வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கு, நம்ம தபசை குலைக்கிறதுக்கு, இல்லாட்டி பணத்தாசை காண்பிச்சு இன்றைக்கி போனால் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், பாகவதம் படிச்சு ராமன் படிச்சு என்ன வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு திசை திருப்பிடுவாங்க, புத்தியை திருப்பிடுவாங்க. இது மாதிரி காமம், குரோதம், லோபம், இது மாதிரி இந்த 3 வழிகளில், லோபம்னா பணத்து மேலே உள்ள ஆசை, கோபத்து உண்டாகுது, இப்போ ரம்பை மேலே கோபம் உண்டாயிடுது, மேனகை மேலே காமம் உண்டாகுது, விஷம். இது மாதிரி நம்மளுக்கு தபசை, இது மாதிரி நம்ம ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இப்படி கெடுதி பண்ணுவாங்களாம் தேவர்கள்லாம், இடையூறு பண்ணுவாங்களாம். ஏன்னா தேவர்களை விட நீ உயர்ந்துடுவியே பக்தன் ஆகிட்டேன்னா, அப்போ தேவர்களே கட்டளையிட முடியும் உன்னால். அந்த நிலையை உயர்ந்துடக்கூடாது, மனுஷனாகவே இருக்கணும், அவர்கள் தேவர்களாக மாறிடக்கூடாது. அந்த ஒரு கெட்டணும் தேவர்களுக்கு. அதனால் தன்னை விட உயர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை அது போல் கெடுப்பாங்க. தபஸ் பண்ணால், யாகம் பண்ணால் எல்லாத்தையும் கெடுப்பாங்க. பக்தி பண்ணுறாலே கெடுப்பு, பக்தி பண்ணும்போதே கெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அடுபட்ட ஹரிதாஸ் சாகுரியை கெடுக்கிறதுக்கு லக்ஷ்மி அனுபவிச்சான். பக்தர்களுக்கே இது மாதிரி இடையூறுகள் நிறைய வரும், பக்தர்களுக்கே நிறைய வரும் இந்த இடையூறுகள். பக்தியே மாய்க்கு எதிரான போராட்டம் தானே. அது தேவர்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவன் எப்படி ஆசை உண்டாக்குவான்றது இங்கே சொல்கிறான் பாரு. மரங்கள் தளிர்த்து பூத்து காய்த்து பழுக்கும் வசந்த ருதுவில் சகல பிராணிகளின் மனதையும் கவரும் குயிலாக நான் ரூபம் எடுத்து மன்மதனுடன் உன் பக்கத்தில் இருந்து. மன்மதனை வந்துட்டானா இன்னும் சொல்ல தேவையே இல்லை, ஆசைகளை உண்டாக்கக்கூடிய பானங்களை பொழிஞ்சிடுவான். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி. அது மாதிரி இப்படி தான் கெடுப்பான். உன் பக்கத்துலேருந்து உதவி செய்கிறேன். யார்? ரொம்ப இடத்துல இதெல்லாம் இந்திரன் சொல்கிறான். உன் பக்கத்துலேருந்து நான் உதவி செய்கிறேன், எல்லோரையும் மயக்கும் ரூபத்தை எடுத்து நீ அந்த ரிஷியினுடைய தபசை கெடுக்க வேண்டும் என்றான். எவ்வளோ எப்படியாப்பட்ட ஆலோசனை சொல்கிறான் பார். அப்படியே அவள் என்ன பண்ண, அப்படியே அவன் கௌசிகர் இடத்திற்கு போய் அவருடைய புத்தியை தபசிலிருந்து இழுத்து தன்னிடத்தில் செலுத்த பலவிதமாய் முயன்றான். அதாவது அதே மாதிரி என்ன பண்ணால், சரி அவளை உத்தரவிட்ட உடனே சரி ரம்பையும் ஒத்துண்டு போனான், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்திரன் மிரட்டுறான், இந்திரனை மீறவும் முடியாது, இந்திரன் தண்டிச்சிடுவான். அதனால் அவள் போகிறான், நிர்பந்தமான சூழ்நிலையில் போகிறா அவள். அப்படி பண்ண அதே மாதிரி இந்திரனை என்ன பண்ணால் குயில் ரூபம் எடுத்துன்னு போகிறாங்க. அவருடைய புத்தி தபசிலிருந்து இழுத்து தன்னிடத்தில் செலுத்த பல விதமாய் முயன்றானான். யார்? இந்திரன். மதுரமாய் பாடும் குயிலின் சப்தம் அமிர்த தாரையை போல அவருடைய காதில் விழுந்தது. யார்? விஸ்வாமித்திரர் காதில் விழுது. என்ன இவ்வளோ அமிர்தமாக அழகாக குயில் சாதாரண குயில் இப்படி பாடாதே, அவ்வளோ அழகாக அமிர்தமாக இருக்குது இந்த குயில் பாட்டு அப்படின்னா. அப்போ தெரிஞ்சிக்கினார், ஓஹோ தேவர்கள் பண்ணுற சூழ்ச்சின்னு இப்போ புரிஞ்சிக்கினார் விஸ்வாமித்திரர். காதில் விழுந்தது. புஷ்பங்களினுடைய வாசனையை கிரகித்து கொண்டு இளந்தென்றல் காற்று மிருதுவாயும் சுகமாயும் அவருமே வீசிட்டு. வாயு பகவானும் ஹெல்ப் பண்ணுறாரு. வாயு பகவான் எல்லாம் இந்திரன், சந்திரன், வாயு பகவான், அக்னி எல்லாமே தேவர்கள் தானே. அவரெல்லாம் இது மாதிரி இடையூறு பண்ணுறதுக்கு அந்த காற்றானது அழகாக என்ன பண்ணுறது, அந்த வாசனை, மலர்களுடைய வாசனைகள் அப்படியே கொண்டு வந்து இவர் மூக்கை தொலைக்கு தான், அப்படிப்பட்ட மனத்தை வீசுதான். அப்படி ஆசையை உண்டாக்கக்கூடிய இளந்தென்றல் காற்று மிருதுவாயும் சுகமாயும் அவர் மேல் வீசிற்று. விஸ்வாமுத்திரருடைய தபசை குலைத்தது. பார்த்தார், என்ன பாட்டு நல்லா காதுக்கு இனிமையாக கேட்குது, மூக்கில் பார்த்தா நல்லா வாசனை, அமிர்தமாக அருமையான மலர்கள் வாசனை தொலைக்குது, மூக்கை தொலைக்குது. என்ன இது அப்படின்னு பார்க்குறார். ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். சுகமாக அந்த தென்றல் காற்று அருமையாக வீசுது, சுகஸ்பர்சம், அப்போ உடம்புக்கு சுகமாக இருக்குது. விஸ்வாமுத்திரருடைய தபசை குலைத்தது. அப்போ என்ன பண்ண, நம்ம தபசை குலைக்குது, என்ன விஷயம், ஏதோ இடையூறு பண்ணுறதுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை திறந்து பார்த்த உடனே பார்த்தா எதிரோ ரம்பை நிற்கிறான். அழகாக ரூப லாவண்யமே அவதரித்தது வந்தது போல ரம்பை எதிரில் நிற்க கண்டார். அவ்வளோ அழகாக இருக்கான் ரூப லாவண்யம். அப்படி அலங்கார பூஷிதாக நல்ல பூச்சிகள்லாம் அந்த வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கொண்டு அப்படி அலங்கார பூஷிதையாக அழகாக இருக்கிறாள். ரொம்ப அழகாக பார்க்கும். அவள் வேறு புன்சிரிப்பில் அவள் விஸ்வாமித்திரன் மயக்கிறாள். புன்சிரிப்பாலும் பார்வையாலும் அவருடைய அங்க சேஷ்டையாலும் ஒய்யார நடையாலும் அவருடைய மனதை கவர என்ன பண்ணுறா, அழகான நடையை பார்த்து மயங்கிறது. அந்த அங்க சேஷ்டைகளால், அதே சொல்ல கண் ஜாடையினால், புன் சிரிப்பினால் அவர் மனசை மயக்க பார்க்குறான் ரம்பையானவள். பார்த்தார். இப்போ நிதானத்தில் ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துட்டார் மேனகை இடத்துல. இப்போ ரம்பை இடத்துல ஏமாறுவாரா? புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஓஹோ, அவள் பார்த்தார். அப்படியே பார்க்குறார், யோசிக்கிறார். நடையாலும், ஒய்யாரமான நடையாலும் அவருடைய மனதை கவர தன் சக்தி முழுவதையும் உபயோகித்தாள். யார்? ரம்பையானவள். அதை விஸ்வாமுத்திரர் நன்றாய் கவனித்து ஆலோசித்து
மேனகையைப் போல இவளும் வலுவில் என்னை தேடி வந்தாளோ? மேனகையைப் போல இவளும் வலுவில் என்னை தேடி வந்தாளா? அல்லது என் தபசை கெடுக்க இந்திரன் இவனை அனுப்பினானா என்று சந்தேகப்பட்டார். அப்போ வெகு மதுரமான பாட்டாலும் காற்றாலும் வசந்த காலத்தாலும், ஓஹோ, குயில் பாட்டு பாடுது, வசந்த காலம் தான் இந்த வாசனைகள்லாம் வருது, அப்போ இது தேவர்களுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார், நிதானிச்சுக்கினார். வெகு மதுரமான பாட்டாலும் காற்றாலும் வசந்த காலத்தாலும் அது தேவராஜனுடைய செய்கை என்று அறிந்து ரம்ப இடத்துல அவருக்கு அடங்காத கோபம் உண்டாயிடுச்சான். அடி துஷ்டே, காமக்ரோதங்களை ஜெயிக்க விரும்பும் என்னை இப்படி மயக்கி என் தபசை கெடுக்க முயலும் நீ 16 வருஷங்கள் வரையில் கல்லாக போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். கல்லா போயிட்டா ரொம்ப, அவ்வளோதான். தபோநிதியாய் தேஜோராசியாய் விளங்கும் வசிஷ்டர் உன்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிப்பார் என்று சாப விமோசனத்தையும் சொல்லிட்டார் ரம்பைக்கு. வசிஷ்டர் உன்னை சாபத்திலிருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் விஸ்வாமித்திரர். இப்போ பாருங்கள், காமத்தை உண்டாக்கணும்னு தான் இந்திரன் அனுப்பிச்சான்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். இல்லை, அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டா, இது தேவருடைய சூழ்ச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது கோபம் உண்டாகும். மறுபடியும் தபஸுக்கு எடுக்கிறாங்களேன்னு கோபம் உண்டாயிடும். அப்போ கோபத்துக்கு உட்பட்டாலும் தபஸ் குறைஞ்சிடும். இந்திரனுடைய பிளானிங் பாருங்கள். நீ இதில் மாட்டலன்னா நீ வேறு விஷயத்தில் மாட்ட போகிற. நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு மாயை ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் சந்தோஷப்படக்கூடாது. இன்னொரு இடத்துல போய் தடிக்க விழுந்துருவோம். காமத்தை ஜெயிச்சிட்ட, ஆனால் கோபத்தை ஜெயிக்கலையே. இப்போ ரொம்ப கல்லாக இருக்கும்போது சபிச்சிட்டே, இப்போ தபசை எழுந்துட்டேன், ஆஹா, அதில் தப்பிச்சிட்டேன்னு பார்த்தா இதெல்லாம் போய் மாட்டிக்கணுமே. காமத்தில் போய் தப்பிச்சிட்டேன்னு நினச்சா இங்கே கோபத்தில் போய் மாட்டிக்கணுமே. இதுதான் தேவருடைய சூழ்ச்சி. நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இது எவ்வளோ பவர்ஃபுல்லுங்க பாருங்கள். இந்த மாயானது மம மாயா துரத்தை, பகவானுடைய மாயை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். துரத்தேயா. இப்போ கோபத்தில் போய் மாட்டிக்கிட்டார், தபசை எழுந்துட்டார். என் தபசை கெடுக்க முயலும் நீ 16 வருஷங்கள் வரையில் கல்லாக கடவாய். தபோநிதியாய் தேஜோராசியாய் விளங்கும் வசிஷ்டர் உன்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிப்பார் என்று கோரமாய் சபித்தார். பிறகு தன் பிரபுவின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இப்படி செய்த வேலைக்காரியிடத்தில் அப்புறம் நம்ம பச்சாபத்தப்பட்டார். ஆஹா, இந்திரனுடைய கட்டளையினால இந்த ரொம்ப வந்தான், இவன் மேலே தப்பு இல்லையே, அவன் வேறு வழி இல்லை, பயந்துன்னு அவர் இந்திரனுக்கு பயந்துன்னு இது போல் மயக்க வந்தான். ஆஹா, இவ்வளோ போய் நம்ம கல்லாக இருக்கும்படி சபிஷ்டமேன்னு பச்சாத்தப்பட்டார். அவனுடைய வேலைக்காரிடத்தில் நான் கோபிக்க நியாயமில்லை என்று அந்த சாபத்திற்கு விமோசனத்தையும் சொன்னார். என்னென்னா, கவலைப்படாதமா, வசிஷ்டர் உன்னை அந்த சாபத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கார். ஆனால் தன் கோபத்தை அடக்க முடியாமல் ரம்பையை சபித்து தன் தபசை குறைத்ததற்காக அவருக்கு சொல்ல முடியாத பச்சாதாபம் உண்டாயிற்று. ரொம்ப வருத்தம் உண்டாயிடுச்சு. எதில் ஜெயிச்சிட்டேன்னு பார்த்தா இதில் போய் மாட்டிக்கினே, காமத்தை ஜெயிச்சிட்டேன்னு பார்த்தா கோபத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு பச்சாதாபம் உண்டாயிடுச்சு. அதற்குள் ரம்பை கல்லா போயிட்டான். ஆஹா, கௌசிகர் கோபம் கொண்ட உடனே பார்த்தான், அந்த இந்திரன் எங்கே இருக்கான், அந்த மன்மதன் எல்லாம் மறைஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ரம்பையை அனுப்பிச்சு வச்சா ரொம்ப கூடவே ஒத்துழைக்கிறதுக்கு இவங்களாம் வந்திருப்பாங்க. அந்த வாயு தேவன் தென்றல் காற்று வீசுகிறான், கோயில் பாட்டு பாடுறான், இதெல்லாம் இந்திரன் மன்மதன்லாம் இங்கே சூழ்ந்து தான் இங்கே எங்கேதான் இருப்பான் அப்படின்னு சுற்றி பார்த்தா அவள் தான் ஒரே ஓட்டம் ஓட்டானுங்களாம். இந்திரன் மன்மதன் எல்லாம் ஒரே ஓட்டம் ஓட்டானுங்க. பானத்தெல்லாம் போட்டு மன்மதன் தன்னுடைய பானங்கள்லாம் தூக்கி போட்டு இந்திரன் வில்லெல்லாம் தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் ஓட்டான். எங்கே நம்மளே சபிச்சுட்டு போகிறாரோ இந்த விஸ்வாமித்திர மகரிஷி அப்படின்னு இந்திரன் சந்திரன் எல்லாம் ஓட்டானுங்க. எல்லா தேவர்களும் ஓட்டாங்க. இந்திரன் மன்மதன் எல்லாம் ஓட்டாங்க. வாயு பகம்லாம் ஓட்டான். கௌசிகர் கோபம் கொண்ட உடனே இந்திரனும் மன்மதம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போனார்கள். அப்பா நம்பி சபிஷ்டர் கல்லா போயிட்டா, நம்மளை கல்லா இருக்கும்போது சபிஷ்ட போகிறான்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. அவனை அவள் கோபத்தால் தன் தபஸ் அழிந்ததையும் இந்திரியங்கள் தனக்கு வசப்படாததையும் நினைத்து இந்திரியங்களை ஜெயிச்சவன்னா எப்படி ஜெயிக்கணும்னா, இது மாதிரி அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நீ காமக்குலத்தை ஜெயிக்கணும்னு பிரம்மதேவர் சொல்லிட்டு போனார் இல்லையா. அந்த சூழ்நிலை வந்தபோது நான் காமக்குலத்தை ஜெயிக்கலையே, கோபத்துக்கு வசப்பட்டுட்டேனே, ஆஹா என் இந்திரியங்கள் எனக்கு வசப்படலையே நினச்சி அந்த மகாத்மாவுக்கு மேன்மேலும் துக்கம் உண்டாயிடுச்சு. மனதில் கவலை குடிக்கொண்டது. இனிமேல் கோபத்திற்கு இடம் கொடுக்கறதே கிடையாது அப்படின்னு சபதம் இட்டாராம். சரி, எதனால் கோபம் வருதுன்னா, தேவையில்லாத பேச்சு பேசினா தான் கோபம் வரும். வீண் விவாதங்கள் பேசினா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா பேச்சு கொடுத்தா தானே கோபம் வரும். அதனால் பேசுறதே கிடையாதுன்னு உறுதியாக எடுத்துக்கினாராம் அவர் விஸ்வாமித்திரர். கோபப்படுறதுன்னு
திடமாயிட்டார். கோபப்படுதல்னு உறுதி எடுத்துக்கினார். அப்போ அந்த கோபத்துக்கு காரணம் பேசுறது, அதனால் பேசினால் அல்லவா கெடுதி. ஆகையால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச ஒத்து கிடையாது. பேசுவதற்கு கூட மூச்சு விடணுமே. அதனால் மூச்சு அடக்கக்கூடிய சக்தி உண்டு அவருக்கு, பிராணாயாம பயிற்சி உண்டு. அதனால் அந்த மூச்சை விட போகிறதுன்னு சொல்லிட்டு பேசுவதற்கு மூச்சு விட வேண்டியதல்லவா, அவசியம் அல்லவா. ஆகையால் கேவலம் அந்த கும்பகத்தை அனுஷ்டித்து, கும்பகம்னா மூச்சு அடக்கிறது, மூச்சு அடக்கிறது. அந்த பிராணவாயுவை அடக்குவேன், எவ்வளவு வருஷங்களானாலும் மூச்சு விடுவதில்லை. அப்போ இந்திரியங்களை அடக்கி ஆகாரம் இல்லாமல் பேச்சு மூச்சற்று தேகத்தை வாட்டி ஒடுக்கி பிரம்மரிஷி பதவியை அடையும் வரையில் உக்கிரமான தபஸ் செய்வேன் அப்படின்னு ஒரு விரதம், ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார் அவர். அப்போ 1000, 10,000, லட்ச வருஷங்கள் ஆனாலும் சரி அப்படியே இருப்பேன், நான் மூச்சை விட போகிறதில்ல. 1000 வருஷம் ஆகணும், லட்ச வருஷம் ஆகணும், மூச்சை விடாமல் அப்படி உறுதியாக தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உறுதியாக 1000, 10,000, 10,000 லட்ச வருஷங்கள் ஆனாலும் சரி அப்படியே இருப்பேன். என் தபோ மகிமையால் என் சரீரமும் அங்கங்களும் பிராணங்களும் என்னுடைய வீரியமும் என்னுடைய புத்தியும் ஒன்றும் குறையாது என்று 1000 வருஷங்கள் வரையில் மேற்சொன்னபடி தபஸ் செய்வதாக தீட்சை மேற்கொண்டு, தீட்சை செய்துக்கொண்டு சபதம் எடுத்துக்கிறது. அந்த தீட்சையை செய்து கொண்டார். அந்த தீட்சை செய்து கொண்டு லோகத்தில் அதுவரையில் ஒருவரும் செய்ய துணியாத அந்த கோரமான தபஸை செய்ய நிச்சயித்து, எந்த இடையூறு நேர்ந்தாலும் அப்படி எந்த இடையூறு நேர்ந்தாலும் இந்த தபஸ்லேருந்து நான் நழுவுறதில்லை. அப்படி அந்த பிரம்மரிஷி பதவியை அடையாமல் விடுறதில்லை அப்படின்னு உறுதியை மேற்கொண்டு அப்படி ஒரு பிரதிஜை செய்தாராம், அப்படி சத்தியம் பண்ணிட்டாராம். எந்த இடையூறு நேர்ந்தாலும் அப்படி செய்யாமல் விடுவதில்லை, அந்த மூச்சு விடாமல் அப்படி கடுமையான தபஸை செய்யாமல் நான் விடுறதில்லை, பிரம்மரிஷி பதவியை அடையாமல் விடுறதில்லை அப்படின்னு பிரதிஜை சத்தியம் பண்ணி அப்படி பிரதிஜை செய்து விட்டாராம். சர்க்கம் 65 விஸ்வாமித்திர பிரம்மரிஷி ஆனது. பிறகு வடக்கு திக்கை விட்டு இந்த சங்கல்பம் பண்ணி கொண்டு வடக்கு திக்கை விட்டு மேற்கு திக்கு சென்று மௌன விரதத்துடன் 1000 வருஷங்கள் வரையில் அந்த சபதத்தை மேற்கொண்டு கோரமான தபஸை செய்து அதுவரையிலாவது அதற்கு பிறகாவது ஒருவரும் அப்படி செய்ய முடியாத அளவுக்கு அப்படி தபஸ் செய்தாராம். அது வரைக்கும் அது முன்னாடி செய்ததுங்க செய்ய முடியாது, அப்படி செய்ததும் இல்லையாம். தேகம் கட்டையாக கல் போல, தேகம் கட்டை போல கல் போல இந்திரிய செய்கைகள் ஒழிந்திருந்தது. அவருடைய தபஸை கலைக்க தேவர்கள் பலவிதமாக முயற்சி பண்ணாங்களாம். ஆனால் அவர் காமக்ரோதங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஒரே உறுதியாக கலங்காமல் 1000 வருஷங்கள் வரையில் தபஸை செய்து முடித்து ஸ்நானம் செய்து 1000 வருஷங்களில் காமக்ரோதம் உட்படாமல் நல்லா 1000 வருஷம் முடிஞ்சது. பார்த்தார், சரி கொஞ்சம் ஸ்நானம் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பாயசம் கிடைச்சிது. அது இந்திரன் தான் ஒரு பிராமண ரூபத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். சரி சாப்பிட்லான்னு போகும்பொழுது புஜிக்கும் சமயத்தில் இந்திரன் மறுபடியும் அதே பிராமண வேஷத்துடன் அங்கே அந்த அன்னத்தை தனக்கு கொடுக்க வேண்டும். இந்திரன் தான் இந்திர ரூபத்தில் கொடுத்துறான் பாயசம். இப்போ பிராமண ரூபத்தில் யாசிக்கிறான். அதே இந்திரன் தான் கொடுத்தவனே பறித்து கொண்டான். கொடுத்தவனே தான் இப்போ பறிக்கிறான். 1000 வருஷம் வரையில் கடும் தபஸ் செய்து முடித்து ஸ்நானம் செய்து புஜிக்கும் சமயத்தில் இந்திரன் பிராமண வேஷத்துடன் அங்கே அந்த அன்னத்தை தனக்கு கொடுக்கும்படி வேண்டினான். அப்போ தன் தபசு சித்திப்பதற்கு தன்னை யாசித்தவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்டதை கொடுக்க வேண்டும். ஒரு தபஸ் பண்ணுறாங்கன்னா எது கேட்டாலும் கொடுத்துடணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் அது தபசு குறைவு. அதனால் கொடுக்க வேண்டும் என்று என்ன பண்ணார், கௌசிகர் நிச்சயித்து அப்படியே அந்த சமைத்த உணவை, அந்த பாயசமோ ஏதோ ஒன்று, அந்த அன்னத்தை என்ன பண்ணார், அதுக்கு சாப்பாடுக்கு அந்த உணவு கிடைச்சிது. அவருக்கு எதிர்ச்சியாக கிடைச்சிது. அந்த உணவு என்ன பண்ணார், அப்படியே தானம் பண்ணி மனப்பூர்வமாக கொடுத்துட்டார். ஒரு பருக்கு கூட எடுத்து சாப்பிடல. சமைத்த அன்னம் முழுவதையும் மனப்பூர்வமாய் பரம சந்தோஷத்துடன் அந்த உணவை அந்த பிராமணனுக்கு கொடுத்தார். ஒரு வார்த்தை கூட பேசலை. பேச போகிறதுன்னு சொன்னார் இல்லையா, பேச கூட பேசாமல் அப்படியே அந்த உணவை கொடுத்துட்டார். அப்போ மௌன விரதத்தையே அனுஷ்டித்தார் அவர்.
ஒரு வார்த்தையோடு பேசலாம். மறுபடியும் சமையல் செய்வதற்கு வேண்டிய சாமக்கிரியைகளை சம்பாதித்து வைக்காததால் ஆகாரம் இல்லாமலேயே முன்போலவே கடுமையான தபஸ் செய்ய ஆரம்பித்தார். மறுபடியும் தபஸில் போய் உட்காந்துட்டார். அந்த சாப்பாடு கூட அந்த பசியும் அடக்கிட்டார் அவர். அப்படி பிராண வாயுக்களை அடக்கி மௌனமாய் ஆகாரம் இல்லாமல் அவர் தபஸ் செய்யும்பொழுது அப்போது அந்த உஷ்ணம் என்ன ஆகும்னா, பசியினுடைய உஷ்ணம் அதிகமாக என்ன ஆகுனா, தலையில் அவர் குண்டலினி சக்தி மேலே எழும்பி 7 ஆதாரங்களையும் கிளம்பி அதுக்கு பிறகு உச்சந்தலையில் அவருக்கு அந்த புகை வடிவத்தில் வந்து தான் நெருப்பு, அக்னி, பழம்பு. அவர் தபஸ் செய்யும்போது தலையிலிருந்து புகையும் நெருப்பும் கிளம்பின. 3 லோகங்களில் உள்ள பிராணிகள் எல்லாம் யாவும் வந்து அதனால் எரிக்கப்பட்டு தடுமாறி போச்சான். அப்பொழுது தேவ கந்தர்வ பன்னக அசுர ராட்சச கணங்கள் அவருடைய தேஜரூபமான அக்னியினால் மூர்ச்சை அடைந்து காந்தி குறைந்து துக்கம் மேலிட்டு தாங்க முடியாமல் பிரம்மாவை போய் நமஸ்கரித்து கைகூப்பி, சுவாமி, அந்த கௌசிகர் என்ற மகா தபஸ்வியுடைய தபஸை கெடுக்க எங்களால் கூடிய வரையில் முயன்றோம். அவருடைய தபஸை கெடுக்க முடியல எங்களால். ஆனால் அவருடைய தபோ அக்னியானது எங்களை எரிக்கிறது, எங்களை மூச்சடையும்படி செய்கிறது. எங்களுக்கு சரியாக மூச்சு விட முடியல. அவருடைய பிராண சக்தி அடக்கந்தால் எங்களுக்கு மூச்சு விட முடியல. அவருடைய தபஸ் அக்னியினால் 3 லோகங்களும் எரிக்கப்படுது. தேவர்கள், கந்தர்கள், பன்னர்கள் எல்லாம் எரிக்கப்படுகிறார்கள். அதனால் இதுக்கு ஒரு சாந்தியை செய்யுங்க அப்படின்னு பிரம்மதேவத்தோடு பிரார்த்தனை பண்ணுறாங்க. தேவர்கள், கந்தர்கள், சித்தர்கள் எல்லாமே போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அந்த துக்கம் மேலிட்டு தாங்க முடியாமல் பிரம்மாவை நமஸ்கரித்து, சுவாமி, கௌசிகர்ன்ற மகா தபஸின் தபஸை கெடுக்க எங்களால் கூடியவரை முயன்றோம். அவருடைய மனதில் காமக்ரோதங்களை உண்டாக்க வேண்டிய வரையில் முயன்றோம். ஆனால் எங்கள் இடையூறுகளால் அவர் செய்யும் தபஸு மேன்மேலும் வளர்கிறதே தவிர அந்த தபஸு குறையவில்லை. எங்களால் கூடிய மட்டும் அவரை பரிசித்து பார்த்தோம். அவரிடத்தில் கொஞ்சமாவது தோஷத்தை காண முடியவில்லை. அவர் விரும்புவதை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக மூவுலகத்தையும் சராசர பொருட்களுடன் நாசம் செய்வார். கண்டிப்பாக அவருடைய தபஸ் அக்னியானது எரிச்சிடும். பாருங்கள், திக்குகள் கலங்கி தடுமாறுகின்றன. பதார்த்தங்கள்லாம் காந்தியற்று போகின்றன. கடல்கள்லாம் பொங்கி கரை புரளுகின்றன. மலைகள்லாம் தூள் தூளாக பிளக்கின்றன. பூமி நடுங்குகிறது. காற்று கடுமையாக அடிக்கிறது. இதெல்லாம் தபஸுடைய சக்தியாம், விஸ்வாமித்திரனுடைய தபஸாம். அதான் அப்படிப்பட்ட தபஸ் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாடி அது போல் தபஸ் பண்ணதில்லை, அது பின்னாடி அது போல் தபஸ் பண்ண முடியாதான். அப்படி ஒரு தபஸ் பண்ணுறாரு அவர். அந்த தபஸுனால் இந்த இயற்கையே வந்து சீற்றம் அடையுது. அப்படிப்பட்ட தபஸ் பண்ணுறாரு. கடல்லாம் பொங்கி கரை பொருளுக்குன்றது தான். மலைகள்லாம் தூளாக பிளக்கிறது தான். பூமி நடுங்கு தான். காற்று கடுமையாக அடிக்கிறது தான். புயல் காற்று வீசுறது தான். இதற்கு என்ன பரிகாரம் என்று எங்களுக்கு தோன்றவில்லை. அப்போ சொல்ல, இறைவனும் ஒருத்தன், கடவுளும் ஒருத்தன் இருந்தால் இப்படிலாம் தட்டுக்கட்டு தாறுமாறாக நடக்குமா? ஜனங்கள் நம்பிக்கையற்று கர்மானுஷ்டானங்களையும் தர்மங்களையும் கைவிட்டு நாஸ்திகர் ஆகிறார்கள். பார்த்தா தெய்வனும் ஒன்று இருந்தால் இப்படிலாம் இந்த அநியாயம்லாம் நடக்குமா? இப்படி இயற்கை சீற்றம் அடையுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன தெய்வம்லாம் வேஸ்ட்டு, பற்றியா இந்த இயற்கை சீற்றத்துக்கு தான் பலியாக வேண்டியது தான் அப்படின்னு எல்லாம் நாஸ்திகர்லாம் ஆகிறாங்களாம் மக்கள்லாம். அப்படி நம்பிக்கையற்று கர்மானுஷ்டங்களையும் தர்மங்களையும் கைவிட்டு நாஸ்திகர் ஆகிறார்கள். மூவலைகளுள்ள பிராணிகள்லாம் பித்து பிடித்தது போல சித்த சுவாதனம் மற்ற இருக்கின்றன. கௌசிகருடைய தேஜஸானது சூரியனுடைய காந்தியும் அடக்கிவிட்டது. அதை விட அதிகமாக அந்த தேஜஸானது உலகத்தை எரிக்கிறது அப்படின்னு தேவரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எரிக்கப்பட்டது போல மூலோ அடிக்கிறது. முன்பு பிரளய கால அக்னியால் 3 லோகங்களும் எரிக்கப்பட்டது போல இவருடைய தேஜஸால் இப்பொழுது கொளுத்தப்படுகின்றன. இவர் பிரபஞ்சத்தை அழிக்க விரும்புவதற்குள்ள பிரபஞ்சத்தை நிச்சயம் அழிச்சிடுவார் போல இருக்கு. இவருடைய தலையிலிருந்து வரக்கூடிய அந்த அக்னியானது அப்படி அழிக்க விரும்புவதற்குள்ளே அவருக்கு வேண்டியதை கொடுத்து திருப்தி செய்யுங்கள் அப்படின்ட்டு பிரம்மதேவத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க. தேவராஜ்யத்தை கேட்டால் கூட குத்துருங்க, அப்படி குத்துருவாங்களா அவ்வளோ ரேஸில். ஆனால் உலகம் அழியதை விட அதோட ஒரு லோகத்தை கொடுத்தது நல்லது. எல்லா ஜீவராசியும் சேமமாக இருக்கும், நாங்களும் சேமமாக இருப்போம். அதனால் எதை கேட்டாலும் கொடுத்துருங்க, விஸ்வாமித்திரரை திருப்திப்படுத்துங்க. அவர் தபஸுக்கு எடுக்க பார்த்தோம், தபஸுக்கு எடுக்க முடியல. அந்த தபஸ்லேருந்து எப்படியா நிவர்த்தி பண்ணுங்கள், அந்த தபஸை நிறுத்த சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய தபஸை யாராலும் தாங்க முடியல அப்படின்னு அந்த தபஸை நிறுத்தும்படி ஏற்பாடு செய்யுங்கள் என்று பிரம்மதேவத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் தேவர்கள்லாம். பிரம்மா அதை ஒப்புக்கொண்டு தேவர்களோட சேர்ந்து சரி வாங்க எல்லாம் சொல்லிட்டு கௌசிகருக்கு போய் வரம் கொடுக்கலாம்னு சொல்லி உடனே கிளம்பி போகிறாங்க. தேவர்களோட பிரம்மதேவர் கிளம்பி போகிறார் அன்னவாகனத்தில். அப்போ கௌசிகர் தவம் செய்யும் இடத்திற்கு போய்
மதுரமான வார்த்தைகளால் அவரை அழைத்து பிரம்மரிஷியே அப்படின்னு கூப்பிட்றாரு விஸ்வாமித்திரர் பார்த்து. பிரம்மரிஷியா யாருன்னா பிரம்மதேவர் வாக்காலே பிரம்மரிஷியேன்னு கூப்பிட்றாரு. பிரம்மரிஷியே, உனக்கு சகலமும் மங்களம் உண்டாகட்டும். உன்னுடைய தபசால் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தோம். உக்கிரமான தபசால் பிராமண தன்மையை அடைந்து விட்டீர். என்னை தரிசித்தத்தின் பயனாக நீ மருத்கணங்கள் உள்ள வரையில் நீ ஜீவிக்க கடவீர். அப்படின்னா தீர்க்காயுஷ உடையவராக இருப்பீர். சகல மங்களங்களையும் அடைய கடவீர். இஷ்டமான இடத்திற்கு நீங்கள் செல்லலாம் என்றார். நீங்கள் பிரம்மலோகத்துக்கு போனாலும் போகலாம், வைகுண்டத்துக்கு போனாலும் எல்லா லோகத்துக்கும் போகலாம். அப்படிப்பட்ட பிரம்மரிஷி ஆகிவிட்டீர்கள் நீங்கள். ஆனால் பிரம்மரிஷியே கௌசிகர் அவரையும் இதெல்லாம் கேட்டார். கௌசிகர் யாரோ விஸ்வாமித்திரர் கேட்டு பார்த்து சொல்கிறார், நான் பிரம்மரிஷி ஆந்து இருக்கட்டும். கௌசிகர் பார்த்தார், சுவாமி நீங்கள் நல்லபடியாக பிரம்மதேவரை பார்த்து பிரம்மதேவரோட கூட வந்த தேவரெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார் விஸ்வாமித்திரர். கௌசிகர் அவரையும் தேவரையும் நமஸ்கரித்து தான் வெகு காலமாய் செய்த உக்கிரமான தபசு தன் எண்ணப்படி பலித்ததால் பரமானந்தம் அடைந்து சந்தோஷப்படுறார். அதாவது பிரம்மதேவர் சொல்கிறார், உன்னுடைய தபசால் நம்ம மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். உக்கிரமான தபசால் பிராமணத்தன்மையை அடைந்தீர். என்னை தரிசித்ததன் பயனாக நீர் மருத்கணங்கள் உள்ள வரையில் ஜீவித்திருக்க கடவீர். பிரம்மருடைய தரிசனமானது தீர்க்காயுஷ கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி சகல மங்களங்களையும் நீ அடைய கடவீர் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இஷ்டமான இடத்திற்கு செல்லலாம் என்றார். நினைச்ச இடங்களுக்கு போகலாமா அந்த பிரம்மரிஷி பதிவு அடைஞ்சான். அப்போ கௌசிகர் என்ன பண்ணார், பிரம்மதேவரையும் தேவரையும் நமஸ்கரித்து நான் வெகு காலம் செய்த உக்கிரமான தபசு தான் என்னபடி பலித்ததால் பரமானந்தம் அடைந்து லோகேஸ்வரா பிரம்மதேவர் பார்த்து சொல்கிறார், பிராமண பதவியும் தீர்க்காயுசும் எனக்கு கிடைத்ததால் பிரம்ம ஞானத்திற்கு சாதனமான பிரணவ வித்தியையும் யக்ஞங்களுக்கு சாதனமான வஷட்காரமும் அவைகளை உபதேசிக்கும் வேதாங்கங்களும் என்னை அடையட்டும். சரி, அப்படி ஆகட்டும் பாடு அதையும் அடையும்படி செய்தார் பிரம்மதேவர். அது மட்டும் இல்லை, வசிஷ்டர் முதலிய பிராமணர்கள் பிறருக்கு அத்தியனம் செய்விக்கவும் யாகம் செய்விக்கவும் அதிகாரம் பெற்றிருப்பது போல எனக்கும் அதிகாரம் வேண்டும். சரி, அதையும் கொடுத்தம்பா, அப்படியே ஆகட்டும். வசிஷ்டர் மாதிரி நீ மற்றவங்களுக்கு பிராமணத்தன்மை ஓதுவித்தல் மற்றவங்களுக்கு அத்தியனம் பண்ணக்கூடிய சக்தி உனக்கு உண்டு, அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பிரம்மதேவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு யாகத்தை செய்விக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு உண்டு என்று பிரம்மதேவர் கொடுக்குறார். அதெல்லாம் வேணும்னு கேட்குறாரு. அப்படியே ஆகட்டுன்றார். அது மட்டும் இல்லை, பிரம்மதேவரே தாங்களும் தேவர்களும் பிராமண பதவியை எனக்கு அனுகிரகித்திருக்கிறீர்கள். ஆனால் நான் பிராமண ஜாதியில் பிறக்கவில்லை. நான் பிறப்பினால பிராமணம் கிடையாது. புரியுதா? அது தபசுனால், அந்த குணங்களால், அந்த செயல்களால் இல்லையா? அப்படி செயல்களால் நான் அப்படிப்பட்ட கடுமையான தபசுனால் அந்த ஸ்தானத்தை நான் அடைந்தேன். வசிஷ்ட மகரிஷியோ பிராமணனாய் பிறந்தவர். தன் பிரம்ம தேஜஸால் என் சத்திரிய பலத்தை அடக்கினவர். பிரம்மாவின் மானசபுத்திரர் அந்த வசிஷ்ட மகரிஷி. பிரம்மஸ்வரூபத்தை உபதேசிக்கும் உபனிஷத்துக்கள் அடங்கின வேதங்களையும் சத்திரர்களுக்கு வேண்டிய சாந்தி, புஷ்டி, சத்ருநாசம், ஜபம் முதலியவளை கொடுக்கும் தனுர்வேதத்தையும் அதர்வண வேதத்தையும் கரை கண்டவர் வசிஷ்ட மகரிஷி. அவர் என்னை பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போது அவர் என்னை பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொள்ளட்டும். என் மனத்தில் உள்ள கோரிக்கை இதுதான். அவர் ஒப்புத்துக்குனா தான் நான் தபஸ்லேருந்து நான் வெளியே இருந்து வருவேன். இல்லைன்னா மறுபடியும் தபஸ் பண்ணுவேன். நான் வசிஷ்டரே எனக்கு வசிஷ்டர் வாக்கால் நான் பிரம்மரிஷி பட்டம் அடையணும் அப்படின்னு கேட்குறார். அவர் என்னை பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொள்ளட்டும். என் மனத்தில் உள்ள கோரிக்கை இதுதான். இதை நிறைவேற்றின பிறகு நீங்கள் இஷ்டப்படி போகலாம். இல்லாவிட்டால் மறுபடியும் தபஸ் செய்வேன் என்று சொன்னார் விஸ்வாமித்திரர். உடனே தேவர்கள்லாம் வசிஷ்டரை பிரார்த்தனை பண்ணி சமாதானம் பண்ணி, சுவாமி எங்களுடைய வார்த்தையை நிஜமாக்க வேண்டும் என்றார். அவர் அப்போது சமாதானம் பண்ணி நீங்கள் உங்கள் வாக்கால் விஸ்வாமித்திர பிரம்மரிஷின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டார்கள் தேவர்கள். உடனே தேவர்கள் கேட்டுட்டானா உடனே மறுக்க மாட்டார் வசிஷ்டர் மகரிஷி. உடனே வசிஷ்டர் விஸ்வாமித்திரரே, நீர் பிரம்மரிஷியே, இதில் சந்தேகமே கிடையாது. பிராமண ஜாதியில் பிறந்தவர்களுக்குரிய சம்ஸ்காரம் முதலிய சகல பிரயோஜனங்களும் உமக்கு கிடைத்து விட்டது என்றார்கள். பிராமண ஜாதியில் பிறந்தவர்களுக்குரிய சம்ஸ்காரம் முதலிய சகல பிரயோஜனங்களும் உமக்கு கிடைத்து விட்டன என்று சொன்னார் வசிஷ்ட மகரிஷி. அவருடைய வார்த்தையை
தேவதைகளும் உறுதி செய்து விட்டார்கள். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வசிஷ்டர் சொன்னது உண்மைதான். அவ்விரு மகரிஷிகளுக்கும் ஸ்நேகம் செய்வது 2 பேரும் கை கொடுத்துட்டாங்க. 2 பேரும் ஸ்நேகம் பண்ணிக்கிட்டாங்க. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. இப்போது ஸ்நேகம் செய்வது தேவரெல்லாம் திரும்பி போயிட்டாங்க. இப்படி இந்த மகாத்மா உத்தமமான பிராமண பதவி அடைந்து வசிஷ்டரை பார்த்து, சுவாமி, இவ்வளவுக்கும் தாங்களே காரணம். நான் எவ்வளவு தடுத்தும் எனக்கும் என் பரிவாரங்களுக்கும் விருந்து செய்வித்தீர்கள். வசிஷ்டரை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்கிறார். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க இல்லையா? இப்போ வசிஷ்டரை பார்த்து சொல்கிறார், நான் எவ்வளோ தடுத்தும் கேட்காம எங்களுக்கு இவ்வளோ விருந்து செய்தீங்களே, எதுக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுது. என்னை இந்த பிரம்மரிஷி பதவி அடையிறதுக்காக தானே குருநாதராகிய வசிஷ்டரே என்னை இப்படி பக்குவப்படுத்தினீர்கள். எவ்வளோ தடுத்தும் எனக்கும் என் பரிவாரங்களுக்கும் விருந்து செய்வித்தீர்கள். அதற்கு சாதனமாக இருந்த காமதேனுவை நான் எவ்வளவு யாசித்தும் தாங்கள் கொடுக்கவில்லை. அதை பலாத்காரமாக அபகரித்தேன். அதனால் நம் இருவருக்கும் யுத்தம் நடந்தது. என் சைன்யங்களும் புத்திரர்களும் கடும் தபசால் பரமசிவனிடத்திலிருந்து நான் அடைந்த திவ்ய அஸ்திரங்களும் தங்களுடைய பிரம்மதேஜசால் அழிந்தன. அதை கண்டு தங்களைப் போல் நானும் பிராமணனாய் பிரம்மதேஜோ பலத்தை அடைய வேண்டுமென்று ஆசை உண்டாயிற்று. அப்படி தாங்கள் யாவையும் அறிந்தவர்கள், முக்காலத்தை அறிந்த நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்களை இப்படி ஒரு பரீட்சை பண்ணீங்க. என்னை பிரம்மரிஷி ஆகணுன்றதுக்காக என்னை சிக்ஷை பண்ணீங்க, என்னை இப்படி பக்குவப்படுத்தினீங்க. தாங்கள் யாவையும் அறிந்தவர்கள் இப்படி பின்வருவதை கண்டே என்னை விருந்திற்கு அழைத்தீர்கள் என்று இப்பொழுது தெரிகிறது. ஆகையால் தங்களால் நான் பரம உபகாரம் பெற்றேன் என்று அவரை வெகு பிரியத்தோடும் பக்தியோடும் பூஜித்தார் விஸ்வாமித்திரர். பக்தியோடும் பூஜித்தார். தன் எண்ணங்கள் நிறைவேறி மகா தபஸ்வியாய் பூமி எங்கும் இஷ்டப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த விஸ்வாமித்திரர் அப்படின்னு சதானந்தர் இந்த ஜனக மகாராஜனுடைய சபையில் அங்கே எல்லா சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்க, விஸ்வாமித்திரர் கேட்டுக்கொண்டிருக்க, ராமலக்ஷ்மணர்கள் சன்னிதானத்தில் சதானந்தர் இந்த விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆன இந்த கதையை, சரித்திரத்தை விஸ்தாரமாக இப்படி வர்ணித்தார். அப்போ ராமா, இந்த மகாத்மா சத்திரியராய் பிறந்து நான் சொன்னவாறு பிராமண பதவியை அடைந்தார் அப்படின்னு சதானந்தர் சொல்கிறார் ராமர் இடத்துல, அந்த ராமலக்ஷ்மணர் இடத்துல. அந்த முனிசிரேஷ்டர் இவரே. யார்? இந்த விஸ்வாமித்திரர் தான். தபசே ரூபம் எடுத்து வந்ததென்று இவரை சொல்லலாம். தர்ம மார்க்கத்திலிருந்து ஒரு க்ஷணமாவது விலக மாட்டார். அப்படி சந்தியா வந்தாலும் அந்த டைமுக்கு கரெக்டாக சந்தியாவனம் வந்தார். ஒரு க்ஷணம் கூட தர்மத்திலிருந்து விலக மாட்டார். அப்படி கடைபிடிக்கக்கூடியவர். அதே சமயத்தில் வீரியம் இவரிடத்திலேயே குடிக்கொண்டிருக்கிறது என்று சதானந்தர் கௌசிகருடைய பூர்வ சரித்திரத்தையும் மகிமையும் விஸ்தாரமாக வர்ணித்தார் ராமலக்ஷ்மணர்களுக்கு. அப்போ ராமலக்ஷ்மணர்களுக்கு முன்பாக ஜனக மகாராஜா பார்த்து கைகூப்பி கொண்டு கௌசிகரை கைகூப்பி வணங்கி, தாங்களும் இந்த இக்ஷ்வாகு குல ராஜபுத்திரர்களும் என் யஜ்ஞத்திற்கு வந்ததால் நான் தன்யனானேன், அனுக்கிரகம் பெற்றேன். மகரிஷே, தங்களை தரிசித்ததால் பரிசுத்தமானேன். மகானுபாவா, பிரம்மரிஷிகளுக்குள் சிரேஷ்டரே, தங்களை தரிசித்ததால் அநேக உத்தம குணங்களை அடைந்தேன். தாங்கள் செய்த மகா தபசியும் தங்களுடைய அனந்த கல்யாண குணங்களையும் நானும் ராமலக்ஷ்மணர்களும் இந்த சபையில் உள்ளவர்களும் விஸ்தாரமாக சொல்ல கேட்டோம். பிதாமகரான பிரம்மாவின் குணங்களையும் உமாபதியான சங்கரனுடைய குணங்களையும் போல் தங்களுடைய தபசும் பலமும், யார்? பிதாமகன் பிரம்மதேவருடைய குணங்களையும் சிவபெருமானுடைய குணங்களையும் கொண்டவராம் விஸ்வாமித்திரர். அப்படிப்பட்ட குணங்களுடைய தங்களுடைய தபசும் தங்களுடைய பலமும் தங்களுடைய குணங்களும் வர்ணிக்க முடியாதவை. அருமை அருமை அருமை. இந்த விஸ்வாமித்திர சரித்திரத்தை கேட்டு ஆனந்தப்படுறார் ஜனக மகாராஜா. மனசால் கூட நினைக்க முடியாது, இப்படிப்பட்ட தபசை யாரும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட பெரிய சாதனை படைத்தவர்கள் நீங்கள். மனசால் நினைக்க முடியாது. ஆச்சரியகரமான தங்களுடைய சரித்திரங்களை கேட்க கேட்க போதுமென்ற எண்ணம் எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் சூரியன் அஸ்தமிக்கப் போகிறான். சந்தியாகாலம் நெருங்கிச்சு. சாயங்கால கிரியைகளை செய்ய வேண்டும். காலையில் தாங்கள் எனக்கு மறுபடியும் தரிசனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு விஸ்வாமித்திரத்தில் பிரார்த்தனை பண்ணுறார் ஜனக மகாராஜா. தமோநிதியே, விஸ்வாமித்திரரே, தங்களுக்கு பரம மங்களம் உண்டாகட்டும், என்னை உத்தரவு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றார். விஸ்வாமித்திரர் பரம சந்தோஷம் அடைந்து ஜனகரை கொண்டாடி போக உத்தரவு கொடுத்தார். அப்போ ஜனக மகாராஜனும் சதானந்தரும் பந்துக்களும் விஸ்வாமித்திரரை பிரதட்சணம் செய்து அங்கிருந்து போனார்கள். கௌசிகரும் அங்குள்ள மகரிஷிகளால் உபசரிக்கப்பட்டு தன் விடுதிக்கு போனார். இதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷம்னா ராமலக்ஷ்மணருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். தன் குருநாதருடைய பெருமை, குருநாதரே சொல்லுவாரா தன் பெருமையை,
சதானந்தர் வாக்களை கேட்ட உடனே குருநாதருடைய பெருமையை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறவங்க யாருன்னா ராமலக்ஷ்மணர்கள் தான். அந்த விஸ்வாமித்திரருடைய அவருடைய தபஸை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு குருநாதரை படிச்சிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் எப்படி முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை நம்ம சரித்திரத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட சரித்திரம் இது, எல்லாருமே கேட்கணும். இந்த ராமாயணம் எவ்வளோ கேட்டாலும் சலிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அருமையான சரித்திரம். இப்படிப்பட்ட விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் தான் ரொம்ப பெருசு. பாலகாண்டத்திலே அப்படிப்பட்ட சரித்திரத்தை பார்த்தோம். சந்தோஷம். சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்களை அப்புறம் சீதையை பற்றி வர்ணனைலாம் வரும். அந்த சீதை எப்படி பிறந்தாங்க, எப்படி அவதரித்தாங்க காலப்பின் மூலமாக, அதெல்லாம் வரும். அப்படியே சீதா விவாகத்தோடு அப்படியே தொடர்ந்து பாராயணம் பண்ணுவோம். அப்படியே தொடர்ந்து அந்த கதையை அப்படியே நம்ம பார்க்கலாம். ராம 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 ராம. அருமையான புண்ணியமான சரித்திரம் இந்த விஸ்வாமித்திர சரித்திரம் கேட்கறதுக்கு பாக்கியம் கிடச்சிது. அடியன் படிக்கிறதுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது, சொல்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சிது. எல்லாம் பகவானுடைய கிருபை. இல்லைன்னா இப்போ புண்ணிய சரித்திரங்களாம் நம்ம படிக்க முடியுமா? சரி. ராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். பிரம்மதேவரே பிரம்மரிஷி ஆகணும்னு சொன்னால் கூட வசிஷ்டர் வாக்கால் பிரம்மரிஷி பதவி அடையணும்னு ஆசைப்பட்டார். அதே வசிஷ்டரும் இன்றைக்கி பிரம்மரிஷி தான் சுவாமி, இது சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஏன் சந்தேகத்தோட பிரம்மதேவர் சொன்ன பிறகும் சந்தேகமாக நான் பிரம்மரிஷி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? இதில் சந்தேகமே கிடையாது, நீங்கள் பிரம்மரிஷி தான் அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு 2 பேர் ஸ்நேகம் பண்ணிட்டு அதே சமயத்தில் வசிஷ்டரை விஸ்வாமித்திரர் புகழ்கிறார். சொல்லிட்டு அது பிறகு அவர்கள் எல்லா இடத்துக்கும் விஸ்வாமித்திரர் சஞ்சரிக்கிறார். ராம ராம ராம. இந்த ராமலக்ஷ்மணர்கள் தான் ரொம்ப சந்தோஷம் தன் குருநாதருடைய பெருமை கேட்டதுனால. ராம ராம ராம. சீதாபதி ராம 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 ராம. எப்பவுமே குருனுடைய மகிமையை நிறைய கேட்கணும். ஒரு சிஷ்யர்கள் ஆனவர்கள் கேட்க தான் குரு பக்தி அதிகமாகிடுச்சு தான் பகவத் பக்தி அவங்களுக்குள்ளே பெருகும். அது ராமலக்ஷ்மணர் கடைபிடிச்சு காமிக்கிறாங்க பாருங்கள். சீதாபதி ராம 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 ராம. சீதோட பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाम संगीत की जय, श्रीमद वाल्मीकि रामायण की जय, श्री वाल्मीकि भगवान की जय, आंजनेय स्वामी की जय, सतगुरु महाराज की जय, सर्व साधु मंडली की जय. राम 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 राम. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.